Fellow Penyelidik Utama Pusat Kajian Bencana Asia Tenggara Universiti Kebangsaan Malaysia under CADRI adalah peringkat macam. C3 UKM. C3P UKM. Profesor Emeritus Datuk Dr. Ibrahim Komo berkata, kenaikan suhu dunia adalah disebabkan kegiatan manusia, terutamanya perindustrian yang membebaskan gas rumah hijau. Menurut beliau, pencairan glasier, peningkatan paras laut dan cuaca ekstrim juga merupakan petanda bahawa kesan perubahan iklim sudah sampai ke tahap yang tidak dapat dikawal lagi. ஓகே, இது வரைக்கும் அதை படிச்சிருக்கீங்க. இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது? Sumber Berita Harian Online, teacher. ஓகே, Sumber Berita Harian Online. ஓகே, ஏன் இந்த ஆன்லைன் நான் இத்தாலிக்கா வச்சிருக்கிறேன் தெரியுமா? இந்த பத்திரிகை எங்க இருந்து எடுத்ததுன்னு தெரியறதுக்காக. ஆன்லைன்லயா, வாட்ஸ்அப்லயா, பேப்பர்லயா? ஓகே, எஸ் கரெக்ட். ஓகே, அதுதான் சும்பர்னு அர்த்தம். சும்பர்னாக்கா நம்ம எங்கேருந்து எடுத்தோம் இந்த பகானை அப்படின்றத அங்க போட்டிருக்கிறாங்க சும்பர். அந்த ஆன்லைன் ஏன் இத்தாலிக்குன்னு போட்டிருக்கிறேன்னாக்கா அந்த ஆன்லைன் பாஸ் இங்கிலீஷ், அதனாலதான் அது இத்தாலிக்கா இருக்கு. ஓகே, இந்த பத்திரிக்கை இதுதான் பராங்சாங். ஓகே, ஒரு கதையோ நீங்க சொல்லும் பொழுது எப்படி அந்த கதையை நீங்க சொல்ல வரீங்க அப்படின்றத ஒருத்தவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வச்சு அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த விஷயத்துல பரித்த ஹரியானா எடுத்து ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? Fellow Penyelidik Utama Pusat Kajian Bencana Asia Tenggara Universiti Kebangsaan Malaysia UKM அதுல இருந்து இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் எமெரிட்டஸ் டாக்டர் இப்ராஹிம் கோமோ அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, kenaikan suhu dunia adalah disebabkan kegiatan manusia terutamanya perindustrian yang membebaskan gas rumah hijau. ஓகே, என்ன சொல்ற வர்றாரு இதுல? என்ன சொல்றாரு? யாருனால சொல்ல முடியும்? ஏன்னா நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க ஒண்ணுன்னா புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நான் இவ்வளவு கேள்வி கேட்கிறேன் நானு. டீச்சர், நாடு பானாஸ் ஆனதுக்கு காரணம் ராதிகா சொல்லுங்க டீச்சர். சொல்லுங்க. நாடு பானாஸ் ஆகிறதுக்கு காரணம் மனிதர்கள் தான் முக்கிய காரணம். அதுவும் கீழாங்கல இருந்து வெளியாகிற கெமிக்கல் கூட காரணம்னு சொல்றாங்க. ஓகே, அதுதான் அவர் சொன்ன விஷயம் இது. அதாவது டாக்டர் இப்ராஹிம் கோமோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குளோபல் நாடுன்றத விட குளோபல்னு மாத்துங்க. ஏன்னாக்கா நாடுனாக்கா நம்ம நாடு மட்டும் தான். இது துனியா. இந்த பூமி ஏன் சூடாகுதுனாக்கா அதுக்குள்ள காரணம் டிசபாப்கானாக்கா காரணம் மனிதனால, kegiatan manusia, மனுஷனுடைய ஆக்டிவிட்டினால, அதுவும் ஒரு காரணம். அடுத்தது perindustrian yang membebaskan gas rumah hijau. ஓகே, perindustrianaக்கா நம்ம எப்படி கவச perkilangan அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுல இருந்து வெளியாகிற கேஸ் அதனால காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் புரியுதா? ஓகே, சரி. menurut beliau அடுத்த பெருங்கான்ல menurut beliau. ஓகே, இன்னமும் சொல்றாங்க அதிகமா. என்னன்னாக்கா அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த pemanasan நடக்குதுல்ல, அது என்ன நடக்குதுனாக்கா pencairan glasier, peningkatan paras laut. ஓகே, நம்மளுடைய குத்துப் உத்தாறுல நிறைய என்ன மலை சல்ஜி கட்டிகள், ஓகே, பனிக்கட்டி, இந்த பனிக்கட்டி எல்லாம் சொல்றாங்க தெரியுமா, அந்த இதெல்லாம் என்ன செஞ்சுட்டு வருதான்? உருகுது, கரைஞ்சுக்கிட்டு வருது. இதெல்லாம் ஐஸ் கட்டியா இருக்கிற விஷயம். இதெல்லாம் ஐஸ் கட்டியா இந்த இருக்கிற பொழுது தண்ணி தண்ணியோட அளவு குறைவா இருக்கும் ஐஸ் கட்டியா இருக்கிறதுனால. ஆனா இந்த ஐஸ் கட்டி கரைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி லெவல் என்ன ஆகும்? கூட ஏறிடும். புரியுதா? இதுக்குதான் அதோடைய அர்த்தம். pencairan glasier, peningkatan paras laut.
கடல் அளவு வந்து ஏறிடும். எப்ப கடல் அளவு ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கத்துல இருக்கிற நாடுகள் எல்லாமே என்ன ஆகும்? மூழ்கிரும். ஓகே, எல்லாமே மூழ்கிரும். எனக்கு தண்ணியோட மட்டம் வந்து மேல ஏறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, cuaca ekstrim juga merupakan petanda. petandana என்ன? petandana அதோட தண்டு மாதிரி டீச்சர். எப்படி சொல்லுங்க? அறிகுறி. எஸ், அறிகுறி. ஓகே, இது எல்லாமே எதை பத்திக்குள்ள அறிகுறி அவங்க சொல்றாங்க? perubahan iklim sudah sampai ke tahap yang tidak dapat dikawal lagi. ஞாபகத்துல இருக்கட்டும் அப்படின்றாங்க. இது எல்லாமே ஒரு அறிகுறி. என்னத்துக்குள்ள அறிகுறி? நம்மளுடைய இந்த செயல்கள் எல்லாமே வந்து கைமீறி போயிருச்சு. இந்த நாடு இல்ல, இந்த பூமியவே நம்மளால காப்பாற்ற முடியாம அளவுக்கு போயிரும் இதெல்லாம் நடக்கிறதுனால அப்படின்னு சொல்றாரு அவரு. புரியுதா இது? நான் ஏன் ஒரு பிரகாத்தானா படிச்சு உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். எதுக்கு? அவங்க என்ன சொல்றாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு டீச்சர். இதுதான் டெக்னிக். இப்ப விளங்குதா? நீங்க கரங்கான வந்து உங்களுக்கு கேள்வி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே மேலோட்டமா படிப்பீங்க. அப்படியே மேலோட்டமா படிச்சுட்டு இதை எடுத்துக்கலாம் எடுத்துருவீங்க. எடுத்துட்டு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாதி வரைக்கும் வந்துரும். ஆனா அவங்க மனசுல ஒரு டவுட் வந்துடும், ஆனா எழுதுறது சரியான்னு தெரியலையே, சரி கிறுக்கிட்டு அடுத்த கேள்விக்கு போவாங்க. சரி நம்ம வேற கேள்வி எடுத்து எழுதுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. அங்க டைம் வேஸ்ட் ஆகுதா, வேஸ்ட் ஆகலையா? அதுக்குதான், அது நடக்க கூடாதுன்றதுக்காக தான் நீங்க படிக்கும் பொழுது இதுதான் அதோடைய அர்த்தம். baca dengan teliti. ஒவ்வொரு விஷயமும் நீங்க படிக்கணும், அதை படிச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து ரங்சாங்கன். இது இன்னும் கேள்வியே வரல. இது ஒரு விஷயம் வந்து இதுதான் அதோட விஷயம். ஓகே, இப்ப இந்த விஷயத்துல இருந்து இப்பதான் கேள்விக்கே போக போறோம். ஓகேவா? ஓகே, இது யார் படிக்க போறா? நான் படிக்கிறேன். படிங்க. நந்தினி படிங்க. Okay, thank you. Petikan akhbar di atas memperkatakan isu perubahan iklim dan pemanasan global. Perubahan iklim dan pemanasan global ini berlaku disebabkan kegiatan manusia sehingga dunia menghadapi bencana alam seperti banjir, rebut, cuaca panas dan kemarau yang panjang. Huraikan punca-punca pemanasan global yang banyak memberikan implikasi buruk terhadap kesihatan manusia dan keseimbangan alam sekitar. ஓகே, இப்ப ஒரு ஐயாட்ட நம்ம வந்து கட்சி பண்ணலாமா? ஓகே, ஒரு ஐயாட்ட நம்ம கட்சி பண்ணுவோம். மேல வந்து அவங்க சொன்ன விஷயம் எதை பத்தி? ஓகே, இப்பதான் இந்த இடத்துல வந்து தேமா நான் ஞாபகம் இருக்கா? நான் வந்து சொன்னது உங்களுடைய முதல் ஷாராட் வந்து படிங்க. ரெண்டாவது ஷாராட் என்னது படிங்க. என்ன எழுதிருக்கீங்க ரெண்டாவது ஷாராட்ட? Pilih soalan yang boleh anda jawab. ஓகே, இப்ப வந்து நாளையும் படிச்சுட்டீங்க. இப்ப வந்து ஒரு கேள்வியை தேர்வு எடுத்துட்டீங்க. ஓகே, இதுதான் இந்த கேள்வி அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஓகே, மூணாவது என்னது? Baca sekali lagi dan kenal pasti tema soalan itu. kenal pasti apa? tema soalan itu. ஓகே, இப்ப இதோட தேமா என்ன? எதை பத்தி கரு இந்த இடத்துல? alam sekitar டீச்சர். ஓகே, அலாம் ஸ்கிட்டார். ஆனா அவங்க அலாம் ஸ்கிட்டார்னு பொதுவா சொன்னாங்களா, குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்களா? punca pemanasan global. புஞ்சு வார்த்தை வரக்கூடாது. அது தேமா இல்ல, அது அரகன். தேமா வந்து எந்த இஷ்யூவை பத்தி பேசுறாங்க? பெர்மனசன் குளோபல். எஸ், குட் உஷா, புரியுதா? பெர்மனசன் குளோபல். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பாருங்க, kenaikan suhu dunia. kenaikan suhu dunia என்னது? இப்ப நீங்களே இப்ப இந்த ஒரு வாரமா விட்டுருங்களேன், இந்த ஒரு வாரமாவே கொஞ்சம் குளிர் இருக்கு உங்களுக்கு தான். ஓகே, மழை பெய்யறதுனால குளிரா இருக்கு. இதுக்கு முன்ன எப்படி இருந்தது? சூடு டீச்சர். ரொம்ப சூடா தானே இருந்தது. நாடே எங்க போகுதுன்னு சொன்னீங்க தானே, உங்க வாயிலிருந்து சொல்லிருப்பீங்க தானே இதெல்லாம்.
ஆமா டீச்சர். இதுதான் அந்த kenaikan suhu, இந்த pemanasan global. ஓகே, ரொம்ப அதிகமா சூடு. ஓகே, அதுதான் இந்த kenaikan suhu. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கு isu perubahan iklim dan pemanasan global, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் pemanasan global இருக்கு. ஓகே, கீழே பாத்தீங்கன்னா அங்கேயும் இருக்கு. Uraikan punca-punca pemanasan global yang banyak memberikan implikasi அப்படின்னு இருக்கு. அப்ப இத வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த pemanasan global பத்தி தான் பேசுறாங்க. ஓகே, அதுதான் இஷ்யூவே. இப்ப புரியுதா? இது என்னது? Pemanasan global teacher. ஆமாமா ஆமாயா, அது எனக்கு தெரியுமே. ஆமா teacher. அது என்னது? Soalan teacher, tugasan teacher. Yes, Harishni, good. Tema. அது என்னது? Tema teacher. தேமா. இதுதான் நீங்க முதல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தேமாவை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, இதுதான் முதலாவது. தேமா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப அடுத்த தேமாக்கு பிறகு நான் என்ன எழுத சொன்னேன் உங்களை? Kenal pasti tugasan soalan. ஓகே, அந்த துகாசன் சோழன் வந்து எது? அதாவது punca-puncaவா? Punca-punca. Yes, அதுதான் கரெக்ட். ஓகே, அதுதான் நீங்க வந்து புல்லட் பண்ணணும். புஞ்ச பத்தி எழுதணும். இங்க வந்து நிறைய கிசான் கொடுத்திருக்காங்க. ஓகே, பஞ்சீர் நடக்குது, ரெபோ நடக்குது, சுவாச்சு பனாஸ் நடக்குது, குமாராவ் நடக்குது. அதெல்லாம் வந்து புஞ்சுவா? இல்ல, அவங்க சொல்லிருக்காங்க. அதெல்லாம் வந்து விளைவு, என்ன கிசான் நடக்குது அப்படின்னு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், யூ அவங்க வந்து பஞ்சீர் பத்தி பேசியிருக்காங்களே, அப்ப அதுதான் காரணமா அப்படின்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களை குழப்புறதுக்கு உள்ள ஒரு விஷயம் தான். ஓகே, மத்தபடி வேற எதுவும் இல்லை. சோ கரெக்டா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புஞ்சுனாக்கா காரணம். இந்த காரணங்களை பத்தி தான் நீங்க பேச போறீங்க. ஏன் இந்த உலகம் வந்து சூடா ஏறிக்கிட்டு போகுது? நீங்க நல்லா பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய கேள்வியிலேயே அவங்க கொடுத்திருப்பாங்க. யார் கண்டுபிடிக்கிறான்னு பாப்போமே. உங்களுக்கு நான் 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். Teacher என்ன கேள்வி? அவங்க வந்து புஞ்ச பத்தி தானே உங்களை எழுத சொல்லி இருக்கிறாங்க. ஆமா டீச்சர். அந்த புஞ்சவே அவங்களே கொடுத்துட்டாங்க. Teacher, Peningkatan paras laut. அது வந்து புஞ்சவா? Kegiatan manusia. terutamanya perdagangan yang membebaskan gas rumah hijau. ஓகே, இருங்க. அன்பு முதல்ல சொல்றீங்களா? இல்ல டீச்சர், அவரு முதல்ல சொல்றதுனால ஓகே தான் டீச்சர். ஓகே, நீங்க சொல்லுங்க முதல்ல அன்பு. Disebabkan kegiatan manusia terutamanya perindustrian yang membebaskan gas rumah hijau. ஓகே, அங்க என்ன அவங்க சொல்லியிருக்காங்கனாக்கா kenaikan suhu dunia. ஓகே, அந்த உலகம் வந்து ஏன் சூடாகுதுனாக்கா adalah disebabkan. அங்க கொடுத்துட்டாங்க disebabkan. disebabkan என்ன அர்த்தம்? Disebabkan Karanam. காரணம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. disebabkan apa? Kegiatan manusia. ஓகே, அங்க வந்து கொடுத்துட்டாங்க kegiatan manusia அப்படின்னு. ஓகே, நீங்க சொல்லுங்க கலை. நானும் அதான் சொல்ல வந்தேன் டீச்சர். Kegiatan manusia terutamanya perindustrian yang membebaskan gas rumah hijau. அந்த இடத்துல வந்து 2 வந்துருச்சு. ஓகே, இது இங்கதான் அவங்க கொடுத்திருக்கிறாங்க அந்த ஈசி. சோ நீங்க வந்து நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த ஈசியை வந்து உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கும். ஓகே, அப்ப ஓகே, என்னோட கேள்வி, இந்த ஈசி கொடுத்துட்டாங்களே, நம்ம வேற ஈசி எடுக்கலாமா? எடுக்கலாம் டீச்சர். வேற ஈசி நீங்க எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம், எந்த தப்பும் இல்லை. ஆனா 1 கண்டிஷன் என்னன்னா, இங்கேந்து நீங்க எடுக்கணும். ஓகே, இங்கேந்து எடுத்துட்டு பிறகுதான் நீங்க வேற நீங்க தப்பா பண்ணணும். வேற போணும். ஓகே, புரியுதா? இங்க நீங்க எடுக்கணும், எடுத்துடணும். அதை இங்கேருந்தே காரணங்கள் எல்லாத்தையும் நீங்க ஈஸியா கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்க வேற ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, புரியுதா இப்ப? டீச்சர். ஓகே டீச்சர், சரி. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கேள்வியை பாருங்க. Huraikan punca-punca pemanasan global yang banyak memberikan implikasi. Implikasinya என்னது?
அதோட விளைவா டீச்சர்? எஸ், விளைவு, கெசன் சொல்லுவாங்க. ஓகே, கெசன். ஓகே, இதெல்லாம் நடக்கிறதுனால இங்க நிறைய கிசன் கொடுத்துருக்காங்க. இங்க மேல இருந்து கீழே வரைக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த கீழே உள்ளது மட்டும் கொடுப்போம். இம்ப்ளிகாசி என்ன கெசன் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க, யாருன்னு கண்டுபிடிக்க போறோம்? இந்த கீழே உள்ள விஷயத்துல மட்டும் கெசன் இருக்கு. டீச்சர் கெசான் நிறைய இருக்கு டீச்சர். கெசான் கெசன்னாக்கா விளைவுன்னு அர்த்தம். ஆமா டீச்சர். pencinalam seperti banjir, rebut, cuaca panas. இப்ப அவங்க Buruk வந்து terhadap kesihatan manusia Cairan juga. laser. implikasi buruk terhadap apa? Kesihatan manusia. நம்மளுடைய kesihatan manusiaனா என்னது? உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. ஓகே, நம்மளுடைய உடல்நிலை பாதிக்கப்படும், நம்மளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்படின்றது சொல்ல வராங்க. ஓகே, இதெல்லாம் நடக்கிறதுனால நம்மளுடைய விளைவு என்னன்னாக்கா மனுஷனுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அடுத்தது keseimbangan alam sekitar அப்படின்னா இக்கோசிஸ்டம். ஓகே, இந்த அலாம் sekitar வந்து பாதிக்கப்படும். எத்தனை விளைவு கொடுத்திருக்காங்க இங்க? 2 விளைவு. ஓகே, இப்ப நீங்க விளைவை பத்தி எழுதணுமா இல்ல பூஞ்சை பத்தி எழுதணுமா? புஞ்சு. புஞ்சு டீச்சர். யாரு பூஞ்சுன்னு சொல்றீங்க? கை தூக்குங்க. ஓகே, யாரு விளைவுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. அந்த இம்ப்ளிகாசின்னு சொன்னல, அந்த இம்ப்ளிகாசி சொன்னவங்க கை தூக்குங்க. என்ன தூக்கிக்கிட்டே இருக்கீங்க? உஷா, முருகையா, நந்தகோபன், புவேந்திரன், இது எல்லாமே கெசன் பத்தி சொல்றீங்களா? இப்ப கெசானா புஞ்சவா? Kesan. புஞ்சு புஞ்ச டீச்சர். டீச்சர். புஞ்சு Teacher, நீங்க கேள்வியிலே படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அத எப்படி அவங்க சொல்லுறாங்கனாக்கா, பூராய்க்கனாக்கா விளக்குங்க. எதை பத்தி விளக்க சொல்றாங்க? இம்ப்ளிகாசி பத்தி விளக்க சொல்றாங்களா, புஞ்சை பத்தி விளக்க சொல்றாங்களா? கீழே teacher. புஞ்சு டீச்சர். அப்ப புஞ்சை பத்தி விளக்கணுமா இல்ல கிசான் பத்தி விளக்கணுமா? Punca pati. ஓகே, புவேந்திரன் இப்ப புஞ்சை நீங்க teacher. சொல்லுங்க. புவேந்திரன், புவேந்திரன் அமைதியாயிட்டாரு. ஓகே, புஞ்சை பத்தி தான் இங்க பேசணும். ஓகே, ஏன்னா உரைக்கனாக்கா விளக்குங்கன்னு சொல்றாங்க. ஓகே, திராங்கன் பண்ண சொல்றாங்க. எதை பத்தி? புஞ்சை பத்தி. ஓகே, இட்ஸ் ஓகே புவேந்திரன், லைன் ஸ்லோவா? ஓகே, பரவாயில்ல. ஓகே, ஆனால் புஞ்சை பத்தி எழுதும் பொழுது இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு விளக்கும் பொழுது இதனால என்ன விளைவுகள் அப்படின்ற விஷயத்த வந்து இங்க பாத்தீங்கன்னாக்கா terhadap kesihatan manusia தெரியுதா? ஓகே, இந்த terhadap kesihatan manusia என்ற வார்த்தை வந்து இந்த விளைவுகளை வந்து உங்க கரங்கான்ல வந்து போட்டுக்கணும். ஏன்னா கண்டிப்பா நீங்க விளைவுகள் பத்தி பேசுவீங்க பாத்தீங்களா? அந்த விளைவுகளை வந்து இதெல்லாம் நீங்க கொஞ்சம் போட்டுக்கணும். ஓகே, இந்த விளைவுகளுக்கு வந்து இதெல்லாம் நீங்க கொஞ்சம் போட்டுக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? மேலேயும் இருக்கு பாருங்க என்ன விளைவுகள். peningkatan paras laut பத்தி சொல்லியிருக்காங்க, cuaca மாறுதுன்னு பத்தி பேசியிருக்காங்க, இக்லிம் மாறுது பத்தி பேசியிருக்காங்க. இதெல்லாம் விளைவுகள் தான். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம் அந்த கரங்கல்ல. ஓகே, கேள்விக்கு நானே ஹுராயனுக்கு போறதுக்கு முன்ன கேள்வியை மட்டும் தான் நான் படிச்சு கொடுக்குறேன். இப்ப நான் உங்களுக்கு தான் இதுக்கு போகல. ஏன்னா இது அவ்வளவு முக்கியம். நீங்க கேள்வி படிச்சு புரிஞ்சு அதுக்குள்ள அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நீங்க கரங்கான படிக்கணும், எழுதணும். இப்ப விளங்குதா இதோடைய டெக்னிக் என்னன்னு? ஆமா டீச்சர். அங்க டீச்சர். சரி, அடுத்ததுக்கு போவோம். ஓகே, இப்ப நீங்க புஞ்சை பத்தி பேச வரீங்க. ஓகே, இதுதான் தேமா. நான் தேமா வந்து என்னன்னு உங்கள்கிட்ட விளக்கிட்டேன். இப்ப இதுக்கப்புறம் நான் விளக்க போறது இல்ல. நான் எல்லாத்தையும் நான் விளக்கிட்டேன். இப்ப வந்து நம்ம படிக்கதான் போறோம். ஓகே, ஒரு pendahuluan வந்து இது போன வாரம் வந்து நான் நிறைய கொடுத்துட்டேன். ayat contoh கொடுத்துட்டேன், ayat definisi கொடுத்துட்டேன். pendahuluan definisi, pendahuluan fakta, pendahuluan data, pendahuluan peribahasa, pendahuluan pantun, அந்த மாதிரி நிறைய jenis pendahuluan உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஓகே, அது நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. இது ஒரு விதம். இது வந்து போன வாரத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விதத்துல இருந்து நான் எடுத்தேன். அது யார் கண்டுபிடிக்கிறா பாப்போம். நான் ayat tema படிக்கிறேன், நீங்க கண்டுபிடிங்க. Pemanasan global ialah keadaan alam sekitar yang mengalami peningkatan suhu
yang tinggi berbanding dengan suhu normal. இது என்ன jenis pendahuluan? Tema teacher. சரியா? இது தேமா ஐயா, இது உண்மைதான் ayat தேமா. ஆனா நான் வந்து போன வாரம் pendahuluan கொடுத்தேன். pendahuluan வந்து நீங்க நிறைய விதமா எழுதலாம்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இருக்கு டீச்சர் கொஞ்சம் ஐயாத் போன வாரம் வந்து ஐயாத் நீங்க பாத்தீங்க, உங்க நோட்ஸ் போய் பாருங்களேன். டெஃபினிசி அப்படின்ற ஒரு pendahuluan எடுத்து கொடுத்துருப்பேன். ஓகே, அதோடைய அர்த்தத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கரங்கனை ஆரம்பிக்கிறது. சோ இது வந்து ஒரு விதம், ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டு நீங்க இந்த கரங்கனை எழுத ஆரம்பிக்கலாம். ஓகே, ஏன்னா இதை பாத்தீங்கன்னாக்கா தேமா வந்து இப்ப மனசன் குளோபல் தானே தேமா, இது இந்த தேமால இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப மனசன் குளோபல்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, pemanasan global ialah keadaan alam sekitar yang mengalami peningkatan suhu yang tinggi berbanding dengan suhu normal. Normal suhuவை விட இது வந்து பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றாங்க. இதான் ayat tema. புரியுதா? ஓகே டீச்சர், புரியுது டீச்சர். சரி, நீங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க ayat tema இருக்கு, ayat huraian இருக்கு, ayat kesan இருக்கு, ayat contoh இருக்கு, ayat persoalan இருக்கு, ungkapan menarik இருக்கு, ayat kehendak soalan இருக்கு. இத வந்து நீங்க என்ன பண்ணணும்னாக்கா இந்த கரங்கான வந்து இந்த மாதிரி நான் இது வந்து நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். வேணும்னா இப்ப நீங்க ஸ்னாப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது நீங்க சாலின் பண்ணணும். ஓகே, நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் நீங்க சாலின் பண்ணணும் உங்க புக்குல. ஓகே, நான் ஒவ்வொன்றையும் சொல்லி தர போறேன். அப்ப வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி எழுதணும் அப்படின்ற ஒரு விஷயத்த. ஓகே, இப்ப நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கரங்கான்ல இருந்து 3 விஷயத்த நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விட்டு விளக்க முடியாது, அதுல இருந்து நம்ம ஓட முடியாது. என்னன்னாக்கா ஐயா, இது வந்து நான் இதுக்கு சொல்றேன், ஈஸிக்கு சொல்றேன். mengapa bagaimana kesan. எழுதிக்கங்க. mengapa bagaimana kesan. ஓகே, இது 3ல இருந்து நம்ம வெளியாக முடியாது வேற எங்கேயும். ஓகே, mengapa-னா என்ன? ஏன் நடக்குது டீச்சர்? எதனால டீச்சர்? எதனால ஏன் நடக்குது, அதுக்குள்ள காரணம் என்ன அப்படின்ற ஒரு இது. ஓகே, சரி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா சாப்பாடு விஷயத்தை பத்தி பேசுவோமே. ஓகே, ஒருத்தவங்க ஏன் சாப்பிடுறாங்க? சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும் டீச்சர். ஓகே, சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும்னு ஒருத்தருக்கு சொன்னாங்க. அடுத்தது யோசிங்க டீச்சர். 3 சொன்னீங்க என்ன டீச்சர்? அப்புறம் என்ன டீச்சர்? mengapa bagaimana kesan. ஓகே டீச்சர். ஓகே, இது 3 விஷயம் வச்சுதான் சொல்லுங்க. அவங்களுக்கு பசி தீர சாப்பிடுவாங்க. ஓகே, பசி தீரனாக்கா என்னது? லப்பார். ஓகே, இந்த மாதிரி கேள்வியை நீங்க கேட்டுட்டு அதுக்குள்ள நீங்க பதில நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதை வச்சுதான் இந்த கரங்கான நீங்க செய்ய போறீங்க. mengapa ஏன் ஒருத்தவங்க சாப்பிடுறாங்க? sebab mereka ingin mengisi perut, sebab mereka lapar. Okay, mengisi perut sebab mereka lapar. ஒருத்தவங்க சொன்னாங்க sebab perlu meneruskan kehidupan. ஓகே, 3 ஆன்சர் இருக்கு. இந்த 3ஐயும் நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல 3மே ஏதாவது ஒண்ணுதான் எடுக்கணுமா? 3 எடுத்துக்கலாம் டீச்சர். 3ஐயும் எடுக்கலாம், தப்பு இல்ல தானே? அது 3மே ஆன்சர் தானே? ஓகே, இதுதான் mengapa. ஓகே, இதுதான் mengapa. ஓகே, bagaimana. அதே சாப்பாடு நான் bagaimana-ன்னு கேக்குறேன். bagaimana-னா என்ன அர்த்தம்? எப்படி டீச்சர்? எப்படி சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறது. சாறு. bagaimana-னா என்ன அர்த்தம்? சாறு. எழுதிக்கங்க, சாறு. சாறு எப்படி சாப்பிடுறது? சொல்லுங்க. ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும், ஃபுட் பிரமிட வந்து ஃபாலோ பண்ணணும், ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும், நான் வந்து ஃபாலோ பண்ணணும். வெரி குட். ஃபுட் பிரமிட நம்ம ஃபாலோ பண்ணணும். நல்ல காலம்.
யாருமே நான் கையால சாப்பிடுவேன் டீச்சர் அப்படின்னு சொல்லல. அப்படி சொல்லியிருந்தாலும் அது தப்பா இல்ல சரியா? சரிதான். சரிதான், அது தப்பு இல்ல, அது சரிதான். நான் கையால சாப்பிடுவேன் டீச்சர், சரிதான். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், சரி ஆனா மாத்தாங்க. இல்ல டீச்சர். இதுதான் வித்தியாசம் கரங்கன்ல. கேள்வி கேக்குறீங்க, அதுக்குள்ள பதில் கொடுக்குறீங்க, சரி. அந்த பதில் வந்து நீங்க விளையாட்டுத்தனமா கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து கரங்கன் திடா மாத்தாங்க. ஆனா நல்லா யோசிச்சு விவரிச்சு நீங்க சொல்லும் பொழுது அது வந்து கரங்கன் மாத்தாங்க. இதுதான் வித்தியாசம். ஓகே, இவங்க சொன்னது சரி நந்தினி. இப்ப என்னன்னாக்கா மங்கிக்கோட் பிரமிட் மக்கானன். இதுதான் விரிச்சாரு. வெரி குட். ஓகே, அடுத்தது கசன். என்ன கசன் நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னாக்கா? உடல் ஆரோக்கியமா இருக்கும் டீச்சர். ஓகே, வேற வேற கசன் இருக்கா? நம்மளுக்கு நோய் நொடி வராது டீச்சர். ஓகே, நோய் நொடி வராது, உடல் ஆரோக்கியமா இருக்கலாம். வேற ஏதாச்சும் இருக்கா? ஓகே, ஷாலு சொல்லுங்க. ஷாலு சுறுசுறுப்பா இருக்கும். சுறுசுறுப்பா இருக்கும். ஓகே, நம்ம நம்ம kesihatan வந்து மேலும் முன்னேற்றத்துக்கு ஓகே, dapat meningkatkan kesihatan. சொல்லுங்க. meningkatkan sihat badan அப்படின்னு ஓகே, சரி. அது எல்லாமே ஒரே காரணத்துல நீங்க சொல்லலாம். ஓகே, அது எல்லாமே என்னன்னாக்கா untuk menjaga kesihatan, untuk meningkatkan kesihatan, okay, supaya dapat mengelakkan penyakit, supaya dapat mengelakkan obesiti, okay, supaya kita dapat அந்த kolesterol, obesity இது எல்லாம் வந்து penyakit கீழே போயிடும். Okay, dapat mengelakkan diri daripada penyakit. Okay, இப்ப 3 விஷயத்தை பத்தி பேசினேன். ஓகே, 3 விஷயமும் 3 உரையானுக்கு போயிடும். இப்ப நீங்க 3யும் உங்களால பதில் சொல்ல முடியுது. அப்ப உங்களுடைய இசி வந்து நீங்க கண்டிப்பா தாராளமா எழுதிடலாம் நீங்க. ஓகேவே, புரியுதா? இத வச்சுதான் நீங்க எழுத போறீங்க. ஓகே, இப்ப நீங்க கொடுத்த அந்த சாப்பாடு விஷயத்தை பத்தியே நம்ம எழுதுவோமே. ஓகே, untuk meneruskan kehidupan. ஓகே, இசி வந்து நம்ம தேமா வந்து மக்கன். தேமா மக்கனுக்கு வந்து அதோடைய ayat தேமா, இந்த முதல் தேமா. ஓகே, இந்த முதல் தேமாக்கு வந்து நான் எப்படி எழுதுறேன்னு நீங்க பாருங்க. Kita sebagai manusia yang kerdil perlu makan mengikut masa supaya dapat meneruskan kehidupan. Okey, ada முதல் ayat. Okey, ayat huraian. Ayat huraianல வந்து நான் mengapa எடுக்கிறேன். Okey, hal ini disebabkan kerana manusia yang makan perlu mengisi perut kerana lapar. Selain itu, manusia yang makan juga perlulah mengambil dalam aturan ataupun mengikut piramid makanan. Piramid makanan yang seimbang. Makanan yang terlebih makanan yang diambil tanpa had ataupun terlebih makan boleh membawa kesan kepada diri kita. Apa kesannya? அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, இப்ப வந்து நம்ம 2 விதம் kesan இருக்கு. தீய விளைவும் இருக்கு, நல்ல விளைவும் இருக்கு. ஓகே, இப்ப நீங்க நல்ல விளைவு பத்தி பேசுறதா இருந்தாக்கா, ஓகே, kesan apabila kita mengambil makanan mengikut piramid makanan ialah kita dapat mengelakkan diri daripada apa? Penyakit yang berbahaya seperti obesiti, kencing manis, tekanan darah tinggi, kolesterol dan sebagainya. Okey, kadisia ayat penegasnya iருந்து tegasnya bahawa untuk meneruskan kehidupan yang sihat, kita perlulah mengambil makanan pada waktu yang tepat. இந்த 3 விஷயத்தை பத்தி தானே பேசினேன். ஆமாவா இல்லையா? அந்த 3 விஷயத்தை பத்தி பேசியே உங்களுக்கு வந்து ஒரு பிரங்கன் செய்ய முடியுதுன்னா இதுதான் மெயின். இது 3 விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வேற என்ன நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத இங்க பார்ப்போம். ஓகே, இது ayat tema. ஓகே, முதல்ல வந்து ayat tema பத்தி நீங்க சொல்லலாம். ayat huraian. huraianனாக்கா அந்த தேமாக்கு சம்பந்தப்பட்டது. ஓகே, யார் ஒரு ஆள் படிக்கிறா பாப்போம். ஓகே, நிறைய பேர் இருக்கீங்க, இதுல 65 பேர் இருக்கீங்க. நீங்க 65 பேரும் ஒவ்வொரு ஆளும் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா நிறைய சான்சஸ் கிடைக்கும் எல்லாருக்கும். ஓகே, படிங்க. Kesilapan manusia terhadap alam sekitar banyak menyebabkan kesan yang membimbangkan. ஓகே, நீங்க அதை படிச்சுட்டு நீங்க என்கிட்ட புரிய வைக்கணும். நீங்க சொல்லணும் என்கிட்ட அதோடைய அர்த்தத்தை. ஒவ்வொருத்தங்களும் ஒரு ayat எடுக்கணும், அதை நீங்க தான் எனக்கு விளக்கணும். ஓகே, சொல்லுங்க. வரேன் டீச்சர். சொல்லுங்க. டீச்சர், அது வந்து
yang itu படிச்ச மேல kesilapan manusia ada alam sekitar banyak menyebabkan மனுஷோட கசிலாப்பனால தான் alam sekitar ரொம்ப இது நடக்குது, அந்த கசான் ரொம்ப நடக்குது டீச்சர். அது ஒரு நிறைய பாதிப்பு நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த பாதிப்பு வந்து நம்மள ரொம்ப வருத்தப்பட வைக்குது அப்படின்றாங்க. ஆமா டீச்சர். ஓகே சரி, இப்ப ஈஸிக்கு போயிட்டோமா இங்க? இல்ல, இது வந்து சும்மா மேலோட்டமா நம்ம பேசுறோம். ஓகே, இது அயர் ஹுராயன். ஓகே, நீங்க சொன்னீங்களே பாதிப்பு ஏற்படுதுன்னு, அந்த பாதிப்பை நீங்க வந்து கீழே எழுதுங்க. அது வந்து அயக்கசன். என்ன பாதிப்பு நம்ம சொன்ன பாத்தீங்களா? மங்காப்பு பத்தி எழுதலாம், நீங்க பகைமனை பத்தி எழுதலாம், நீங்க கிசானை பத்தி எழுதலாம். மூணையும் நீங்க தேர்ந்தெடுத்து எது வேணாலும் எடுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு எடுத்தது என்னது? அப்போ இங்க நான் தேர்ந்தெடுத்தது என்ன? அயர் mengapa teacher? Ayat kesan. Mengapa அது வரும்? ayat kesan நீங்க போட்டுட்டேன் பாருங்க. ayat kesanே போட்டுட்டீங்க. அப்ப இந்த ayat வந்து எதை பத்தி விளக்குறாங்க? kesan பத்தி. ஏன் kesan பத்தி எடுத்துக்கறேன்னு வெச்சீங்கனாக்கா, நீங்க பாத்தீங்கன்னா இங்க நிறைய கொடுத்திருக்காங்க. memberikan kesan, memberikan implikasi கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? memberikan implikasi buruk, memberikan kesan buruk. அப்ப அதுக்காகவே நான் இங்க வந்து ayat kesan எடுத்துட்டேன். ஓகே, அப்ப வந்து தலைப்பை ஒட்டி எனக்கு எழுதுன மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, இது யார் படிக்கிறா? டக்குன்னு சொல்லுங்க சீக்கிரம். கொஞ்சம் டக்கு நீங்க படிச்சீங்கன்னாக்கா நம்ம சீக்கிரம் போயிடலாம். Teacher nak berikan teacher ayat kesan. Impak yang ketara ialah tahap pencairan salji di kutub utara semakin tinggi, paras air laut meningkat dan keluasan saiz daratan semakin mengecil. Okay, சொல்லுங்க அதோட அர்த்தம். அதுல இருந்து வர்ற kesan வந்து அந்த பனி இதெல்லாம் உடைஞ்சி கடல் மட்டம்லாம் தண்ணி ஏறிடும் அப்படின்னு சொல்றாங்க டீச்சர். அப்ப அது மட்டுமா? இந்த keluasan saiz அது புரியல டீச்சர். சைஸ் டரத்தானா தண்ணி மட்டம் ஏறிடுச்சுனாக்கா இந்த தர மட்டம் என்ன ஆகும்? இந்த பூமி, இந்த டராட் அது குறைஞ்சு போயிடும், எல்லாமே தண்ணி ஆயிரும். அதுதான் அதோட அர்த்தம். ஓகே, சைஸ் டரத்தானாக்கா இந்த மண்ணு வந்து குறைஞ்சு போயிடும் தண்ணி லெவல் ஏறிடுச்சுன்னா. ஓகே, இது வந்து எதை பத்தி உள்ள கசான்? என்ன எழுதினாலும் மீண்டும் தேமாவுக்கு தான் நீங்க போகணும். மீண்டும் தேமாக்கு தான் போகணும். என்ன தேமா? pemanasan global. எஸ், pemanasan global. இந்த pemanasan global பத்தி நீங்க சொல்லும் பொழுது அதோடைய கசான் என்னன்னாக்கா, இதுதான் அதோடைய கசான். இந்த கசானை பாத்தீங்கன்னாக்கா அந்த கேள்விலையும் இருக்கும். ஓகே, இப்ப சொந்தோ கொடுக்க போறோம். ஓகே, என்ன சொந்தோனா என்ன? உதாரணம். ஓகே, நான் வந்து உங்களுக்கு கரங்கான வந்து இதை நான் ஒரு கரங்கான் வடிவத்துல நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கலாம். ஆனா கரங்கான் வடிவத்துல நான் எழுதியிருந்தேனாக்கா உங்களுடைய ஒவ்வொரு ஐயாட்டம் எதை பத்தி எழுதுறோம்னு உங்களுக்கு தெரியாம போயிருக்கும். அதனாலதான் நான் இப்படி பிரிச்சு வச்சிருக்கிறேன். ayat tema, ayat huraian, ayat kesan, ayat contoh அப்படின்னு பிரிச்சிருக்கேன். அப்ப உங்களுக்கு புரியும். ஓகே சரி, ayat contoh யார் படிக்கிறாட்டக்கனே? கலை, நீங்க படிங்க. நான் படிக்கிறேன். ஓகே, படிங்க கலை. Selain itu, kejadian bencana alam seperti kemarau, banjir, dan kebakaran, manakala kesan kemanusiaan termasuklah kehilangan nyawa dan kecederaan turut berlaku. இது வந்து சொந்தோ, இது kesan நடக்குது. இந்த kesanனால நம்மளுக்கு என்ன நடக்குதுனாக்கா, selain itu kejadian bencana alam நடக்குது. ஓகே, ஏன் இங்க வந்து bencana alam பத்தி பேசியிருக்கிறேன்? manakala kesan kemanusiaan termasuklah அப்படியே சொல்லியிருக்கிறேன். bencana alam பத்தி பேசியிருக்கிறேன், இங்க kemanusiaan பத்தி பேசியிருக்கிறேன். அது யாருனால விளக்க முடியும் சொல்லுங்க? கேள்விக்கு சம்பந்தப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கா memberikan apa? Implikasi buruk kepada siapa? Kesehatan manusia. இங்க வந்து மனுஷியக்கு வருது. அடுத்தது என்னது? Keseimbangan alam sekitar. ஓகே, அலாம் செக்கிட்டாருக்கு வந்து பாதிப்பு இருக்கு, மனுஷனுக்கும் பாதிப்பு இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் அங்க எழுதியிருக்கேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? சொந்தோல selain itu இந்த விளைவு வந்து யாரை பாதிக்குதுனாக்கா, என்ன பாதிக்குதுனாக்கா, kemarau, banjir, I mean
மரோ பஞ்சீர் வருது, பக்காரான் வருது. இது எல்லாம் யாருக்கு பாதிக்குது? மனுஷனையும் பாதிக்குது, அலாம் சிக்கித்தாரையும் பாதிக்குது அப்படின்ற சம்பந்தம் எடுத்து வச்சிருக்கிறேன்னா அந்த கரங்கானுக்கும் அந்த தலைப்புக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இந்த மாதிரிதான் நீங்க எழுதணும். என்ன எழுதினாலும் அந்த கேள்வியோட சம்பந்தப்பட்டு எழுதுங்க. ஓகே, இப்ப ஆயத் பிரசோலன் இப்பதான் கேள்விக்கு வரீங்க. ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த பமானசன் குளோபல்னாக்கா ரொம்ப சுகு அதிகமாகுது. இந்த அதிகமாகிறதுனால நிறைய பாதிப்பு ஏற்படுது. என்னென்ன பாதிப்புன்னு கொடுக்கும் பொழுது இந்த சல்ஜி சாயராகுது. ஓகே, தண்ணி பராஸ் ஆயிலா ஒரு வந்து மணிக்காட் ஆகுது, சைஸ் டரத்தன் கச்சேல் ஆகுது. இது வந்து யாருக்கு பாதிப்பு? ஓகே, அலாம் சக்கித்தாருக்கும் பாதிப்பு, மனுஷனுக்கும் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்பதான் கேள்விக்கு வரீங்க. Persoalannya, mengapakah keadaan ini semakin parah dan membimbangkan? ஓகே, இது என்ன அர்த்தம் சொல்லுங்க. அதாவது இந்த ஒரு கார்டன் வந்து கெட்டிங் worst ஆகுது, இன்னொன்னு கவலைப்படுத்துதுன்னு கேக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. என்னதுங்க? mengapakah நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கா? mengapakah, அடுத்தது என்ன? அப்புறம் bagaimanakah, bagaimanakah, அதுக்கப்புறம் kesan. kesan. ஓகே, இத வச்சுதான் உங்க கரங்கானே நீங்க ஓட்ட போறீங்க. அவ்வளவுதான். இங்க வந்து kesan பத்தி பேசியிருக்கிறேன், இங்க வந்து mengapakah பத்தி பேசியிருக்கிறேன். ஓகே, அப்ப ஏன் இந்த கார்டன் இந்த நிலைமை வந்து இன்னும் மோசமாகுது, ஏன் கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு நம்ம கேக்குறோமா? persoalannya mengapa keadaan ini berlaku, ஏன் நடக்குது, ஏன் இத வந்து இன்னும் இப்படி நடந்துகிட்டு நமக்கு வருத்தத்தை குறிக்குது அப்படின்னு கேக்குறோம். ஓகே, இது ஒரு கேள்வியா நம்ம கேள்வி கேட்கிறோம், அதுக்குள்ள பதில் இருக்கு. ஓகே, இங்கதான் பாத்தீங்கன்னா அயத்தேமா, இது வந்து அயகூராயன், இங்க விளைவு வந்து அயத்தசான், இங்க சொந்தோ கொடுத்திருக்கிறேன். இது கேள்வி கேட்டிருக்கிறேன். இது அயத் persoalan. இப்ப அடுத்தது உங்கப்பன் மினாரி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கப்பன் மினாரினா என்னது? பரிபாசை சேர்த்துக்கணும். ஓகே, நிறைய படிச்சு நீங்க வந்து என்ன பண்ணாக்கா அந்த புக்ல இருந்து இப்படி சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லணும். ஓகே, சோ நிறைய புதுமையான வார்த்தைகளை பத்தி பேசணும். ஓகே, இதுதான் அந்த உங்கப்பன் மினாரி. ஓகே, இது யார் படிக்கிறா? அரவிந்த் படிங்க. அரவிந்த். Benarlah kata peribahasa, kalau tidak ada angin maka pokok bergoyang. ஓகே, இது என்ன அர்த்தம் சொல்லுங்க. Tidak. காத்து இல்லாம மரம் ஆடாது டீச்சர். எஸ், அதுதான், அவ்வளவுதான். ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குனாக்கா அது காரணம் இல்லாம நடக்குமா? இல்ல டீச்சர், கண்டிப்பா ஏதாச்சும் காரணம் இருக்கும். கண்டிப்பா காரணம்னு ஒண்ணு இருக்கும். ஓகே, மரம் ஆடுச்சுன்னா காத்து இல்லாம மரம் ஆடுமா, அசையுமா? அதுதான் இங்க போட்டிருக்கிறேன். இதுதான் ungkapan menarik. Kalau tidak ada angin, masa akan pokok bergoyang? அப்படித்தான் காத்து அடிக்கலனாக்கா, மசாக்கானாக்கா நீங்க வந்து சமையல் நினைச்சுக்காதீங்க, இது சமையல் இல்ல. மசாக்கானாக்கா அப்படி இது இல்லைன்னா இது நடந்திருக்குமா அப்படின்ற கேக்குற மாதிரி, இதுதான் அதோடைய அர்த்தம். ஓகே, காத்து இல்லாம மரம் எங்க ஆடும்? அப்ப யாரோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்றது அப்படின்னு இங்க சொல்ல வராங்க. benarlah kata peribahasa, kalau tidak ada angin masa akan pokok bergoyang. இங்க மேல கேள்வி கேட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதுக்குள்ள பதிலு. ஏன் இது நடக்குது அப்படின்ற காரணத்தை கேட்டுட்டு நான் சொல்றேன், உண்மைதான், காத்து இல்லாம மரம் அசையுமா, அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல அப்படின்ற விஷயத்த இங்க சொல்றேன். ஓகே, இந்த ungkapan menariல இப்பதான் நம்ம எங்க வரோம்? kehendak soalan. ரெண்டு விஷயம் நான் கண்டிப்பா உங்களை வந்து தேட சொன்னேன். முதல் அயத்தேமா, இந்த அயத்தேமா வந்து முதல் அயாட்லயே நீங்க எழுதிடணும். இந்த முதல் அயாட்லயே அயத்தேமாவை எழுதிடணும். கடைசி அயாட்ல வந்து நீங்க என்ன எழுதணும்? என்ன எழுதணும்? ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மூணு விஷயத்தை பத்தி சொன்னேன். kesan, bagaimana, mengapa, kesan பத்தி சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஓகே, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தொட்டி எழுதுனீங்கன்னாக்கா ஒரு ஆயர் சொல்லிட்டீங்கன்னாக்கா எத்தனை ஆயர் கிடைக்கும் உங்களுக்கு? 3 ஆயர். இப்ப ஆயர் தேமா கண்டிப்பா வேணும்.
இதுதான் முதலாவது ayat 5. ஓகே, ayat pertama. இது ஒரு ayat. இப்ப 3 1 எத்தனை ஆச்சு? 4. கடைசி இது கண்டிப்பா வேணும். ayat kehendak solat. ஓகே, இது இப்ப எத்தனாவது ஆச்சு? 5 ayat உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு எழுத முடியும். இதுதான் அதோட டெக்னிக். இதெல்லாம் வந்து நீங்க இந்த இடையில இந்த contohவையோ இல்லாட்டி ayat menarik, அந்த ungkapan menarik kan அந்த peribahasa, இதெல்லாம் வந்து நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா 6. இதுதான் அதோடைய டெக்னிக். நீங்க ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி எழுதுறதுனாக்கா நீங்க ரங்கு செஞ்சிட்டீங்க. நீங்க ரங்குல இந்த கேள்வியை கேளுங்க, mengapa, bagaimana, kesan. இதை வச்சு நீங்க யோசிச்சீங்கன்னாக்கா அங்க ayat எழுதிடலாம். ஓகே, அடுத்ததுக்கு போலாம். இன்னும் ayat kehendak தான் இப்பதான் வரோம். அந்த கேள்வி நான் கேள்வி அது என்ன, எதை பத்தி பேசணுங்க, எதை பத்தி எழுத சொன்னீங்க? அந்த punca பத்தி தான் இங்க பேசியிருக்கிறோம். Sesungguhnya jika kita kaji dengan lebih lanjut, terdapat banyak punca yang menyebabkan pemanasan global ini. நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஆராய்ஞ்சோம்னாக்கா, இன்னும் ஆழமா ஆராய்ஞ்சோம்னாக்கா நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த pemanasan குளோபல் நடக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இதுதான் அதோடைய அர்த்தமே. இது இப்பதான் இந்த கதவுக்கு வந்துட்டோம். ஓகே, புற்று இந்த கதவுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்குள்ளே போக போறோம். ஓகே, அடுத்தது. ஓகே, எத்தனை ஈசி இருக்கு? ஈசி pertama, isi kedua, isi ketiga, isi keempat. நான் உங்களுக்கு ஈசி keempat தான் நான் கொடுத்துருக்கேன். 4 ஈசி மட்டும் தான். இந்த 4 ஈசியோ நீங்க கரெக்டா அழகா எழுதிட்டீங்கன்னாக்கா சொன்னாங்க நீங்க கரங்கான எழுதிடலாம். ஓகே, ரங்கு pertama நீங்க என்ன எழுதுறீங்கன்னாக்கா, ஓகே, யார் படிக்கிற அந்த ayat ஈசிய படிங்க. Ayat isi, punca dominan yang tidak dapat dinafikan ialah kegiatan manusia yang tidak terkawal. ஓகே, அதுக்குள்ள காரணம் என்ன அவங்க சொல்ல வராங்க? முதல் காரணம் என்ன? முதல் காரணமே இது மறுக்க முடியாதது வந்து மனிதர்களால ஏற்படுறது அப்படின்னு. ஓகே, இந்த மனிதர்களாக ஏற்படுறது வந்து கேள்வியில இருக்கா இல்லையா? இருக்கு டீச்சர். எங்க இருக்கு? Disebabkan kegiatan manusia இங்க வந்துருக்கா? நான் முதல்ல நான் உங்களுக்கு பிஞ்சாங் பண்ணிட்டேன். இதுலயே இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? இதுதான் நான் திரும்பி எடுத்துட்டேன். ஓகே, disebabkan kegiatan manusia தான் இங்க ஈஸியா போட்டிருக்கிறேன். ஓகே, punca dominant என்ன அர்த்தம்? இதுதான் ungkapan menarik. ஓகே, புது வார்த்தைகள். dominantனாக்கா ரொம்ப ஆதிக்கமான ஒரு காரணம்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதை நம்ம கண்டிப்பா தபுலே நஃபினாக்கா என்னது? நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்லுங்க ராதிகா. மறுக்க முடியாத ஒரு காரணம்னா என்னன்னாக்கா இதுதான் அதோடைய காரணம். இதுதான் முதல் ஈசி. ஓகே, நீங்க ஈசிக்கு போயிட்டீங்கன்னா முதல் வந்து ஈசி எழுதுங்க. ஓகே, இதுதான் முதல் ஈசி. ரெண்டாவது அதேதான் uraian, இங்க mengapa, இங்க kesan. இங்க mengapa-வும் நீங்க எழுதலாம், bagaimana-வும் எழுதலாம். அது உங்க இஷ்டம். புரியுதா? mengapa-வும் நீங்க எடுக்கலாம், bagaimana எடுக்கலாம், நீங்க எது வேணாலும் எடுக்கலாம். ஓகே, நீங்க இந்த 3 விஷயத்துல வந்து நான் 2 விஷயத்தை எழுதியிருக்கிறேன். mengapa-வை பத்தி எழுதியிருக்கிறேன், sebab. ஏன்னா இந்த தலைப்பே sebab பத்தி தானே, இந்த தலைப்பே punca பத்தி தானே. அதனாலதான் நான் punca ரொம்ப அதிகமா யோசிச்சு எழுதி வச்சிருந்தேன். அப்ப இங்க sebab punca. இந்த punca என்னது? ஓகே, அதுக்கு முன்ன ayat huraian படிங்க. வேற ஆளு படிங்க. ஓகே, படிங்க கலே. 62 பேர் இருக்கீங்க. 62 பேர்லயும் ஒரே படிச்சவங்க தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னு தெரியல. ஓகே, படிங்க கலை. Penebangan pokok secara berleluasa ini mengurangkan aktiviti pokok yang berfungsi menyerap gas karbon dioksida untuk melakukan proses fotosintesis dan membebaskan gas oksigen. ஓகே, இது வந்து விளக்கம். நீங்க இந்த மேல கொடுத்ததுக்கு இது வந்து விளக்கம் கொடுக்குறீங்க. இதுதான் ஹுரையனாக்கா விளக்கம். என்ன விளக்கம் கொடுக்குறீங்க சொல்லுங்க. மனுஷன் தான் காரணம் சொல்லிட்டீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? மரத்தை வெட்டுறதுனால கார்பன் டை ஆக்சைடா போட்டோசிந்தசிஸ் இந்த ப்ராசஸ் வந்து தடைப்படுறதுனால ஆக்சிஜனும் குறையுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, வெரி குட். எப்ப ஆக்சிஜன் வந்து குறையுதோ அப்ப அந்த இடத்துல வந்து சூடு அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஏன்னா
ஆக்சிஜன் வந்து குளிர்ச்சி, கார்பன் டை ஆக்சைடா வந்து சூடு. ஓகே, மரம்லாம் வெட்டுறதுனால அது வந்து இந்த மரம் வெட்டுறது யாருனால? கெகேத்தன் மனுஷிய தானே, ஆமா டீச்சர். அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே, அதோடைய காரணம் தானே. ஓகே சரி, இப்ப நம்ம கேள்விக்கு போவோம். மெங்காப்பு ஆயத் மெங்காப்பு காரணம். ஏன் வந்து மனுஷன் வந்து இந்த பொக்குவை எல்லாம் வெட்டுறாங்க? அதுக்குள்ள காரணம் சொல்லுங்க. இத படிக்காம சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஓகே, மரம் தேவைப்படுறதுக்கா டீச்சர்? மரத்தினால நிறைய பொருட்கள் செய்யறதுக்காக மரத்தை வெட்டுவாங்க, இல்ல வீடு கட்டுறதுக்காக அந்த இடத்த அழிப்பாங்க. ஓகே, வேற நீங்க கொடுத்த காரணம் கரெக்ட் தான். வேற வேற இருக்கா சொல்லுங்க. பணத்துக்காக, பேராசை, ஓகே, பணத்துக்காக, பேராசைக்காக, கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. ஓகே, லேண்ட் விக்கிறதுக்கு மரத்தெல்லாம் அழிச்சு பண்ணுவாங்க. ஓகே, லேண்ட் நம்ம வந்து இடத்தை விக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் அழிக்கிறோம். ஓகே, நீங்க சொன்னது எல்லாமே உண்மை. அது இங்க இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, யார் படிக்கிறா டக்குன்னு சொல்லுங்க. நான் படிக்கிறேன் டீச்சர். ஓகே, படிங்க. Hal ini dikatakan demikian kerana pihak yang tidak bertanggungjawab telah melakukan penebangan pokok semasa kegiatan pertanian pindah dan menerokan hutan. Penerokan hutan. ஓகே, நீங்க சொன்ன காரணம் அத்தனையுமே எதனாலனாக்கா இந்த காட்டை அழிக்கணும். பெனரோக்கான்னாக்கா காட்டை அழிக்கிறது. யாரு வந்து காட்டை அழிக்கிறா? orang yang tidak bertanggung jawab. இஷ்டத்துக்கு காட்டை அழிச்சுக்கிட்டு போறாங்க. ஓகே, நம்ம வந்து யோசிக்காமலே காட்டை அழிச்சிட்டு போறோம். அதுவும் இல்லாம இங்க சில மக்கள் வந்து இந்த பர்தானியன் பிண்டானா என்னன்னாக்கா, இந்த இடத்துல வந்து இந்த இந்த பர்தானியன் நடக்கும், ஓகே நின்னாச நட்டிக்கலாக்கா இங்க நல்லா நடக்கும் அப்படின்னாக்கா நின்னாச நட்டிக்கிறதுக்காகவே இதை அழிப்பாங்க. அடுத்தது இப்ப நான் வந்து ஜாகும் நட்டு வைக்கலான்னு இருக்கிறேன். சரி, ஜாகுக்கு வந்து இந்த மண்ணு கரெக்டா வரும், ஓகே அதுக்காக இன்னொரு இடத்த அவங்க அழிப்பாங்க. சோ இதுதான் பர்தானியன் பிண்டா. அவங்களுடைய தங்குற இடத்தையும் அவங்க மாத்திக்கிறாங்க வேற வேற இடமா அப்படின்னு. சோ அதுவும் ஒரு காரணம். ஓகே, hal ini dikatakan demikian. இது வந்து penanda wacana. எதுக்குள்ள penanda wacana? ayat mengapakuள்ள penanda mengapakuள்ளது. நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, நீங்க இதையும் நீங்க போட்டோ பிடிச்சிங்க, ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. சைலண்ட் பண்ணும்போது நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, hal ini dikatakan demikian kerana. ஓகே, இது வந்து penanda wacana untuk mengapa. அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறேன்? ayat contoh. ஓகே, யார் படிக்கிறா? நான் படிக்கிறேன் டீச்சர். ஓகே, படிங்க ரீனா. Misalnya mereka menebang hutan sewenang-wenangnya untuk membuka kawasan pertanian baru. இது வந்து contoh. அந்த penanda wacana untuk contoh என்னது? misalnya wah teacher. misalnya. ஓகே, அது வந்து penanda wacana untuk contoh. அதையும் நீங்க கைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, விளக்குங்க ரீனா. ஏன் அவங்க காட்டெல்லாம் வெட்டுறாங்கன்னா புதுசா pertanian ஓபன் பண்றதுக்கு. ஓகே, membuka kawasan pertanian baru. ஓகே, புது pertanian இது பண்றதுக்காக அவங்க வந்து இதை வெட்டுறாங்க அப்படின்னு. ஓகே, என்ன விளைவு? ayat kesan. யார் படிக்கிறா? இந்த மரம்லாம் வெட்டுறதுனால என்ன நடக்குது? ஓகே, யார் படிக்கிறா? டக்குன்னு சொல்லுங்க, படிங்க. ஓகே, ஷாலு படிங்க. ஐயோ தெரியுமே கொண்டாடுங்க. Pembasmian hutan ini mengurangkan bilangan pokok dan mengakibatkan jumlah karbon dioksida dalam atmosfera berterusan menjadi statik lalu menyumbang kepada pemanasan global. ஓகே, என்னது சொல்லுங்க, விளக்குங்க. ஐயோ எப்படி சொல்றது, அந்த அட்மாஸ்பியரால என்ன சொல்றது, சரி வழக்கு தெரியலையே. நீங்க ஒண்ணுன்னா நீங்க படிச்சு நீங்க வரும்போது உங்களுக்கு விளங்கிடும். Pembasmian hutan ini mengurangkan bilangan pokok அப்படின்னு என்னது? Pembasmian hutan என்னது? Pembasmian hutanna இந்த காட்டை hutan என்னது? காடு. ஆடா? காடு. இந்த காடை என்ன பண்றோம்? அழிக்கிறோம். ஓகே, இந்த காடை அழிக்கிறதுனால என்ன வருது? கார்பன் டை ஆக்சைடா கூடுது. இங்க mengurangkan bilangan pokok. இந்த மரம்லாம் வெட்டுறதுனால, இந்த காட்டை அழிக்கிறதுனால நம்ம மரம் வந்து குறைஞ்சுக்கிட்டு போகுதுன்னு சொல்றாங்க. இந்த மரங்கள் குறையறதுனால என்ன ஏற்படுது? கார்பன் டை ஆக்சைடா வந்து இன்க்ரீஸ் ஆகுது.
நீங்க ஒரு ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கார்பன் டை ஆக்சைடா வந்து நம்மளுடைய ஐஸ் பட்டில இருந்து வெளியாகுது, ஏர்கான்ல இருந்து வெளியாகுது, நம்மளுடைய காடில இருந்து வெளியாகுது. சோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால இது எல்லாமே பூமிக்கு போயிரும், இதெல்லாமே உடலுக்கு போயிரும். ஆனா திரும்பவும் வந்து அதை வந்து இன்பங்க ஆக்கும். யாரு இன்பங்க ஆக்குறானாக்கா இந்த பொக்கோவோட சாப்பாட்டுக்கு வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடா ரொம்ப முக்கியம். அதனால இந்த பொக்கோ என்ன பண்ணோம்னாக்கா கார்பன் டை ஆக்சைடாவை இழுத்துக்கிட்டு ஆக்சிஜன் இந்த அதாவது ஆக்சுவலி வந்து சிஸ்டம் பார்த்தர் மாதிரி தான் நம்மளுக்கும் இந்த மரத்துக்கும். ஓகே, நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடா கொடுக்குறோம் அதுக்கு, அதை வாங்கிக்கிட்டு அது நம்மளுக்கு என்ன கொடுக்குது, ஆக்சிஜன் கொடுக்குது. ஏன்னா நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் வேணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த மரத்தைய வெட்டிட்டோம்னாக்கா நம்ம எங்க இருந்து கிடைக்கும் அந்த ஆக்சிஜனு? புரியுதா? இதோடைய சம்பந்தத்தை தான் இங்க அயக்கசான போட்டிருக்கிறாங்க. ஓகே, இங்க வந்து பொக்கோ வந்து பிலாங்கன் பொக்கோ குறையுது, கார்பன் டை ஆக்சைடா அதிகமாகுது. ஏன் அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், அட்மாஸ்பியரால வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடா வந்து அதிகமாகிட்டு போகுது, இல்லாட்டி ஸ்டாட்டிக் ஆயிருது, குறையாது. ஸ்டாட்டிக்னாக்கா அப்படி நிக்கிறதுன்னு அர்த்தம். மரம் இருந்தா தானே குறையும், மரம் இல்லைன்னா எப்படி குறையும்? புரியுதா? ஓகே, இதுதான் காரணம். inilah yang menyumbang kepada pemanasan global. இப்ப வழங்குதா அவங்க சொன்ன விஷயத்த? புரியுது. ஓகே, இப்ப ungkapan menarik யார் படிக்கிறா? சீக்கிரம் யார் படிக்க போறா? படிக்கிறேன் சார். ஓகே, Puendri படிங்க. Oleh itu perlu ada kawalan dan tindakan menguatkuasaan undang-undang yang ketat untuk mengatasi masalah tersebut dan dari awal periksa kata mencegah lebih baik daripada menghubati. ஓகே, இது வந்து ungkapan menarik. ungkapan menarik என்னக்கா ஒரு பரிபாஷை இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதுல என்ன சொல்ல வராங்க புவேந்திரன் சொல்லுங்க. Oleh itu perlu ada kawalan. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியல டீச்சர். ஓகே, யார் உதவி செய்ய போறா புவேந்திரனுக்கு? யார் ட்ரை பண்ண போறா? நான் சொல்றேன் டீச்சர். ஓகே, சொல்லுங்க. சதீஷ் சொல்ல வரீங்க போல. ஆமாவா சதீஷ்? கண்காணிப்பு இருக்குங்க டீச்சர். ஓகே, oleh ituனாக்கா அதனால் என்ன இருக்குன்னா கண்காணிப்பு இருக்கணும். யாருக்கிட்ட கண்காணிப்பு? pengawasan enforcement போலீஸ். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஜபாத்தான்ல இருந்து, ஜபாத்தான் pertanianல இருந்து அந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து ஒரு கண்காணிப்பு கண்டிப்பா இருக்கணும். உண்டாங்கணும் கத்தாட் பண்ணணும். ஓகே, இதை செஞ்சா இந்த இந்த ரெண்டு கிடைக்கும், இதை செஞ்சா இது ரெண்டு கிடைக்கும்னு அப்படின்னு pengawasan undang-undang கண்டிப்பா இருக்கணும். எதுக்கு செய்யணும், எப்ப நிறைய செய்யணும்னு கேக்குறாங்க. இந்த விஷயத்தை வந்து mengatasi பண்றதுக்கு. ஓகே, perlu untuk mengatasi masalah tersebut dari awal. Dari awal என்னது? ஆரம்பத்துல இருந்து இத வந்து நம்ம பிடுங்கி வீசிடணும் அப்படின்னு சொல்றாங்க. பர்சிஸ் கத்து அப்படின்னா என்னன்னாக்கா ungkapan பரிபாஷைக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம். பர்சிஸ் கத்துனாக்கா seperti அப்படின்றது, செப்பர்த்தி கத்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பர்சிஸ் கத்து நீங்க இதெல்லாம் எழுதிக்கலாம், நீங்க காரிஸ் பண்ணிக்கலாம். பர்சிஸ் கத்துனாக்கா செப்பர்த்தி. பரிபாஷைக்கு பர்சிஸ் கத்து apa? mencegah lebih baik daripada mengubati. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பரிபாஷைல என்னது? ஆரம்பத்திலேயே நம்ம அதுக்கு வழி விட்டுட்டோம். ஆரம்பத்திலேயே நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சு நம்ம அதை செஞ்சுட்டோம்னாக்கா நம்ம வந்து பின்னால வந்து வருத்தப்பட மாட்டோம். பின்னால வந்து இப்ப ஒரு விஷயம் வந்து இனிப்பு நீர் வந்த பிறகு நம்ம மருந்து சாப்பிடுறது நல்லதா, இல்லாட்டி இனிப்பு நீர் வரதுக்கு முன்னக்கே நம்ம வந்து இனிப்பை குறைக்கணுமா? எது நல்லது? வரதுக்கு முன்னாடி இதுதான் அதோடைய அர்த்தமே இங்க. மஞ்சகா லபிபாய் டரிபட மங்குபாத்தி, இதுதான் அதோடைய அர்த்தம். புரியுதா? இந்த வந்து ungkapan menarik பரிபாஷை சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகே, இப்ப இங்க வந்து ayat penegas. இங்க மேல ayat isi. என்ன isi? kegiatan manusia, அதான் காரணம்னு சொல்றாங்க. அடுத்தது ayat penegas. ayat penegasனா
அந்த ஈசியை வந்து திரும்பவும் இன்னும் அதிகமாக இன்னும் அழுத்தமாக நம்ம எடுத்து வைக்கணும். அதே ஈஸியா தான், மேல உள்ள அதே ஈஸியா தான் கீழே வந்து அழுத்தமா நம்ம சொல்லணும். jelaslah bahawa kegiatan manusia இங்க மேல இருக்கா, அதே kegiatan manusia தான் இங்கேயும் போட்டிருக்கிறேன். jelaslah bahawa kegiatan manusia yang tidak terkawal merupakan punca utama dalam hal ini. ஏன்னா நம்மளுடைய தலைப்பு எதை பத்தி சொல்ல வரோம்? நம்மளுடைய தலைப்பு என்னது? கேள்வி புஞ்சு தானே? அந்த விஷயத்தை இங்க எழுதணும். jelaslah bahawa kegiatan manusia yang tidak terkawal merupakan punca utama dalam hal ini. இது வந்து ayat penegas. நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ayat isiக்கும் ayat penegasம் ஆட்டோமேட்டிக்கா எல்லா பெருங்கான்லயும் வந்துரும். அப்ப 2 ayat வந்து நீங்க என்ன சொல்லுவாங்க, சுலபமா எழுதிடலாம். மிச்சம் எத்தனை ayat நீங்க யோசிக்கணும்? 5 ayat எழுதுறதாக்கா 2 ayat உங்களுக்கு வந்துருச்சு. 1 ayat isi, இன்னும் 3 டீச்சர். 2 இன்னும் எத்தனை எழுதணும்? இன்னும் 3 டீச்சர். நான் முதல்ல சொன்ன 3 வந்து எதுல இருந்து எடுத்துக்கலாம்? நீங்க மங்காப்பல்ல இருந்து எடுக்கலாம், பகயமான்ல இருந்து எடுக்கலாம், கிருஷ்ணான்ல இருந்து எடுக்கலாம். ஓகே, அது வந்து 3. இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க சொந்தோவையும் கொடுத்துருக்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா, இதையும் நீங்க எழுதிக்கலாம். ஓகே, சொந்தோ நீங்க போட்டுக்கலாம். இங்க ungkapan menarik peribahasa. ஓகே, இது 1 2 3 அந்த peribahasa 4. இந்த contoh. அடுத்தது இந்த இடத்துல நீங்க 3ல இருந்து 2 எடுத்துக்கலாம். 3யும் எடுக்கிறதா எடுக்கலாம், இங்க 2யும் எடுக்கிறதா எடுக்கலாம். இதான் இதோட கரங்கன் எப்படி எழுதுறதுக்குள்ள அர்த்தம். சரிங்களா? நான் பேசுறது, நான் சொல்றது உங்க இந்த விளக்குறது உங்களுக்கு புரியுதா? புரியுது டீச்சர். எனக்கு இப்ப இதா இருக்கு, டவுட்டா இருக்கு. நான் பேசுறப்ப நான் சொல்லி தரது உங்களுக்கு புரியுதா என்னன்னு அப்படின்னு. புரியுதானே? இந்த மாதிரி ஒரு 5 விஷயத்த நீங்க போட்டு நீங்க எழுதுனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த பேஸ்மெண்ட் சரியா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனாக்கா நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க கரங்கள் கரெக்டா வரும்னு சொல்றேன். ஓகே, அடுத்தது ayat penegas போயிருச்சு. இப்ப 2வது ஈசி. ஓகே, 2வது ஈசி யார் படிக்கிறா? டக்குன்னு ஓகே, யார் படிக்க போறா? Perkembangan perindustrian yang amat pesat turut menjadi salah satu faktor pemanasan global. அதோடைய காரணம் என்ன? காரணம் சொல்லுங்க. நிறைய கம்பெனி அவங்களோட அந்த ஆக்சிஜன் இது அவங்களோட டாக்ஸிக்லாம் வெளியாக்குறதுனால தான் சூடு ரொம்ப ஆகுது. ஓகே, இந்த இண்டஸ்ட்ரியல் வந்து ரொம்ப அதிகமா ஆகுறதுனால perkembangan perindustrian ஓகே நிறைய உருவாகுறதுனால தான் இந்த பமனசன் குளோபல் ஏற்படுது அப்படின்றாங்க. இந்த கேள்வியில இருக்கா பாருங்க, perindustrian இருக்கா பாருங்க. இருக்கு டீச்சர், terutamanya perindustrian yang membebaskan gas rumah hijau. ஓகே, இருக்கா? இந்த அதே ஈஸி தானே போட்டு எழுதி இருக்கிறேன். ஆமா டீச்சர். ஓகே, இதுதான். ஓகே, அதுதான் முதல் ஈஸி. ஈஸியை வந்து நீங்க அங்க எடுத்து நீங்க எழுதணும். Perkembangan perindustrian yang amat pesat turut menjadi salah satu faktor pemanasan global. Okey, ayat huraian. Yaar படிக்கிறான்? Apa dia? Okey, படிங்க. Kepesatan perindustrian ini menyebabkan kilang membebaskan gas berbahaya seperti sulfur dioksida dan karbon monoksida. இது வந்து இந்த மேல உள்ளதுக்கு சம்பந்தப்பட்டதாவே இருக்கணும். ayat huraian வந்து மேல சொல்லிட்டீங்க. நிறைய perindustrian உருவாகுது, அதனால pemanasan global அப்படின்னு. கண்டிப்பா ஒரு கேள்வி வரும், ஏன் எதனால அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல, அதுக்குள்ள காரணம் இது. ஏன் சொல்லுங்க விக்னேஷ், இது விளக்குங்க. இது விக்னேஷ் இது விளக்குங்க. இது perindustrianனால நிறைய கேஸ் berbahaya. உதாரணத்துக்கு சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது சொல்றாங்க. இதுதான் அவங்க சொல்ல வராங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் சொந்தமா யோசிக்கிற வேண்டிய விஷயம் தான், புதுசா நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னா அவங்க என்ன வெளியாகும்? அசாப் வெளியாகும். அந்த அசாப் கேஸ் என்ன கேஸ்? ரொம்ப ஆபத்தானது. நீங்க பகன் டாக்ஸிக் சொல்லலாம், கேஸ் சொல்லலாம். ஓகே, சல்பர் டை ஆக்சைடாவும் கார்பன் டை ஆக்சைடாவும். இந்த இடத்துல வந்து நீங்க ஏன் இந்த சம்பாவை பத்தி பேச முடியாதுன்னா, இது வந்து நீங்க சூஹு பத்தி பேச போறீங்க. சூஹு பத்தி பேசுறதுனால நீங்க கேஸ் பத்தி பேசுறது நல்லது. ஓகே, ஏன் இது நடக்குது? ஏன் இந்த சல்பர் டை ஆக்சைடா கார்பன் டை ஆக்சைடா ஏன் நடக்குது?
இதெல்லாம் வெளியா வருதுனால ஏன் வந்து இந்த pemanasan global நடக்குது அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. அதோட காரணம் என்ன? ஓகே, படிங்க. கமான் யார் படிக்கிறா? சீக்கிரம். Secara tidak langsung semakin banyak gas tersebut dihasilkan, semakin banyaklah haba yang terperangkap di udara lalu meningkatkan suhu udara secara global. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நிறைய கேஸ் உருவாகுறதுனால அந்த கேஸ் வந்து எங்க போகிறதுக்கு இடம் இல்லாதனால semakin banyak haba yang terperangkap. நிறைய கேஸ், semakin banyak gas tersebut dihasilkan, semakin banyaklah haba yang terperangkap. நிறைய கேஸ் வெளியா வருதுனால நிறைய ஹபனாக்கா அதோடைய சூடு, நிறைய அந்த சூட்டு தன்மை வந்து அதிகமாகுது. அதனாலதான் இந்த pemanasan global நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. Contoh, யார் படிக்கிறா? Saya berikan teacher. படிங்க. Contoh yang dapat kita lihat ialah ketika proses pembakaran bahan api fosil seperti gas dan arang batu bagi menggerakkan mesin dan jentera. ஓகே, நீங்க எல்லாருமே வந்து ஒர்க்கர்ஸ்ல இருக்கிற ஒர்க் பண்றவங்களும் இருக்கீங்க. ஓகே, இண்டஸ்ட்ரியல் ஏரியால நீங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியால ஒர்க் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிஷினை ஓட்டுறதுக்கு வந்து அவங்க வந்து பஹான் ஏதோ ஒரு கெமிக்கல் பயன்படுத்தி அவங்க வந்து அது ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. சரியா? உண்மையா நான் சொல்றது? அப்படிதான். ஆமா தானே? பஹான் அப்பி ஃபாசில். ஓகே, ஒண்ணு பெட்ரோலியமா இருக்கலாம், பெட்ரோலா இருக்கலாம், இல்ல அரங் பத்துவா இருக்கலாம். ஏதோ ஒரு நம்ம வந்து அடுப்பு பத்த வைக்கிறதுனால மண்ணெண்ணெய் பயன்படுத்துறோம். ஸோ இந்த மண்ணெண்ணையே அது வந்து ஒரு பஹான் அப்பி ஃபாசில் தான் அது. அந்த மாதிரி மண்ணெண்ணையை பயன்படுத்தி அந்த கம்பெனி அவங்க நடத்துறதா தான் இருக்கலாம் ஒரு மிஷினை ஓட்டுறதுக்கு. இப்ப நம்ம காடி ஓடும் பொழுது நம்ம பெட்ரோல் பயன்படுத்தும் பொழுது இந்த மெஷினையும் இந்த ஜென்துருனாக்கா அந்த மிஷின் மாதிரி தான். ஓகே, ஒரு ஜென்துரை வந்து நடக்கணும்னாக்கா அதுக்குன்னு நமக்கு ஒரு பஹான் அப்பி ஃபாசில் வேணும், ஒரு மின்யா வேணும், ஒரு கேஸ் வேணும் அதை செயல்படுறதுக்கு. அது செயல்படுறதுக்கு நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது அது கேஸா மாறி அசாப் வந்து வெளியாக்கும் பொழுது அங்க சூடு அதிகமாகுது. என்ன கசான் சொல்லுங்க? இது அயக்கசான். யார் படிக்கிறா அயக்கசான்? Tanishan. ஓகே, படிங்க. Ayat kesan. Malah para saintis di Amerika Syarikat telah membuat ramalan bahawa suhu bumi akan meningkat sebanyak 45 darjah Celsius menjelang tahun 2030. ஓகே, இது உண்மையான நடக்க சம்பவம். இது வந்து உண்மை தெரியுமா? இப்ப இடையில வந்து நம்ம WHO கூட என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா வார்னிங் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ரெட் ஜோன் மாதிரி ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அது நீங்க படிச்சீங்கன்னாக்கா தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்ன ஓகே நம்ம வந்து நம்மளுடைய இதுதான் அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த pemanasan global ஏற்படுத்துறதுனால நிறைய சூடு அதிகமாகுறதுனால நிறைய தண்ணி மட்டம் வந்து ஏறிக்கிட்டு வருதான். இப்ப ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம எல்லாருமே அழிஞ்சிருவோம் எப்படின்னாக்கா இந்த தண்ணி அதிகமாயி இது நடக்கும் அப்படின்ற ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க. அதுதான் இங்க சொல்ல வர்றது. Malah para saintis di Amerika Syarikat telah membuat ramalan. Okey, ramalan என்னது? ஒரு கணிச்சிருக்காங்களா டீச்சர்? ஓகே, ஆமா. ஓகே, யூகிப்பு பண்ணிருக்காங்க. என்னன்னு, இந்த பூமி ஏறிக்கிட்டே போனுச்சுனாக்கா ஒரு காலத்துல 45 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துருமா. அப்ப 2030 அப்ப என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நம்மளால 37 காய்ச்சி அடிக்காலே நம்மளுக்கு என்ன ஆகுது? எத்தனை காய்ச்சி அடிச்சா நம்மளுக்கு எத்தனை டிகிரி செல்சியஸ்? 37. 45னா நம்மளால தாங்க முடியுமா? என்ன ஆகும், நம்ம என்ன கதியா நிப்போன்னு தெரியல. ஓகே, இங்க வந்து நம்ம peribahasa போட போறோம். என்ன peribahasa? Lantaran itu semua pihak perlu berganding bahu untuk mengatasi isu ini dengan bijak bagai aur dengan tebing. Ungkapan menarik வந்து peribahasa இங்க என்ன சொல்ல வரனாக்கா, அதனால் எல்லாரும் semua pihakனா எல்லாரும் perlu berganding bahu ஒற்றுமையா ஒத்துழைக்கணும். எதுக்கு? இந்த பிரச்சனைய வந்து சமாளிக்கிறதுக்கு. எப்படி சமாளிக்கணும்? புத்திசாலித்தனமா. நம்ம புத்திசாலித்தனமா இதை சமாளிக்கணும்னாக்கா நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருந்து இதை முயற்சி பண்ணணும். எப்படின்னாக்கா bagai aur dengan tebing. Bagai aur dengan tebingனா என்ன அர்த்தம்? bekerja sama. எஸ், இங்க வந்து இங்க போட்டுட்டேன். ஓகே, ayat penegasna என்னது? யார் சொல்ல போறா? ayat penegasna என்ன?
ayat isi வந்து tegas பண்ணி சொல்றது teacher. அதுதான் வித்தியாசம். ஓகே, அந்த ஈஸியை வந்து திரும்பவும் நம்ம penegas பண்ணி சொல்லணும். இங்க மேல perkembangan perindustrian yang amat pesat turut menjadi salah satu faktor pemanasan global. இதே விஷயத்தை தான் நான் வேற மாதிரி சொல்ல போறேன். Pendek kata, perkembangan perindustrian juga menyebabkan pemanasan global. அப்படிதான் இந்த விஷயத்தை திரும்ப உங்க சொல்ல போறேன். ஓகே, இதான் வித்தியாசம். ஓகே, அடுத்த ஈஸி. ஓகே, ஈஸி கத்திக. ஓகே, இப்ப யார் படிக்கிறா? ஈஸி சொல்லுங்க. ராஜேஸ்வரி படிங்க. Kesan rumah hijau ialah pemanasan yang berlaku apabila இங்க இருங்க. ayat isi. Oh. Beralih kepada perspektif seterusnya ialah kesan penggunaan rumah hijau juga merupakan punca pemanasan global. Okey, ayat isi இது வந்து என்ன சொல்ல வர்றாங்கனாக்கா beralih kepada perspektif seterusnya. இதுவும் penanda wacana. Okay, நீங்க garis பண்ணிக்கங்க அப்புறம். beralih kepada perspektif seterusnya-naக்கா அடுத்த இஷ்யூ பத்தி நம்ம போலாம். அடுத்த விஷயம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்த காரணம் ஓகே என்னன்னாக்கா kesan penggunaan rumah hijau. இதுவும் ஒரு காரணம். merupakan punca pemanasan global. இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, kesan pengguna rumah hijau. இது இங்க இருக்கா பாருங்க. இங்க இருக்கா? இருக்கு டீச்சர். இருக்குல்ல? ஓகே, அது உள்ளதை பத்தி நம்ம இங்க பேசுறோம். ஓகே, pemanasan rumah, pengguna rumah hijau. அதோட சம்பந்தப்பட்ட ayat huraian. அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, kesan rumah hijau அப்படின்னா என்ன? யார் படிக்கிறா? நீங்க படிக்கலனாக்கா நானே படிச்சிருவேன். டீச்சர் நான் படிக்கிறேன் டீச்சர். ஓகே, படிங்க. Kesan. Teacher, kasiya. Ini ayat huraian. Oh. Kesan rumah hijau ialah pemanasan yang berlaku apabila kepekatan gas tertentu di dalam sesuatu ruang tertutup meningkat dan menyekat haba daripada mudah terbebas. Okey. Kesan rumah hijau na என்ன அப்படின்னு விளக்குறாங்க. ஓகே, இதான் ayat huraian. Kesan rumah hijau naka pemanasan yang berlaku apabila kepekatan gas tertentu di dalam satu ruang. Okey, kesan rumah வந்து ஒரு என்ன சொல்வாங்கனாக்கா ஒரு ஷெல்டர் மாதிரி ஒன்னு செய்வாங்க. அந்த ஷெல்டர்லயே அந்த நிறைய அந்த 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 உலுக்கியே தான் செடி நடுறதா இருந்தாலும் சரி இல்ல ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரி செய்யறதா இருந்தாலும் சரி ஏதாவது ஒண்ணு. ஓகே, அந்த ஷெல்டருக்கு கீழே தான் அதெல்லாம் நடக்கும். அப்ப அந்த மாதிரி செய்யறதுனால அந்த கேஸ் வெளியாகிறது வந்து ரொம்ப அதிகமா அதுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அதை விட்டு வெளியாகாது. அப்ப அதை விட்டு வெளியாகாததுனால அத வந்து சூட வந்து தணிக்க முடியாது. அப்ப சூடு தணிக்க முடியலனாக்கா அங்க வந்து இந்த அதனாலதான் இந்த இடத்த வந்து நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா கிச்சன் அதாவது அடுப்பு கிட்ட போனீங்கன்னாக்கா சூடு அதிகமாயிரும். ஏன்னா அங்க அந்த சூடு வந்து அங்கேயே இருக்கு. அதனாலதான் சமையல் பண்ணும்போது சிலவங்க என்ன பண்றாங்கனாக்கா அந்த மேல வந்து ஃபில்டர் போட்டுறாங்க அந்த சூட்டை வந்து வெளியே கொண்டு போறதுக்கு. அப்படி யார் அது போடாதவங்க வந்து அந்த வீட்டுக்கே அந்த சூடு அதிகமா இருக்கும். அதுதான் அந்த kesan rumah hijau. புரியுதா இதோட அர்த்தம்? அதான் அதோட கான்செப்ட். சரி, ஏன் நடக்குது இது? எதனால நடக்குது? Kebanyakan kesan rumah hijau berlaku disebabkan pelepasan asap. Sama ada asap kenderaan ataupun kilang. இது ஏன் நடக்குதுனாக்கா நிறைய asap வெளியாக்குறாங்க இந்த கீழாங்கும் இந்த காடியும் அப்படின்னு. contoh பார்ப்போம். சொந்தோனாக்கா அதோட காரணம். நீங்க சொல்றீங்களே அசா வெளியாக்குது கீழாங்கும் காடியும் வெளியாக்குது. ஏன் வெளியாக்குது? அதோட சொந்தோ பாப்போமா? அதோட சொந்தோ வந்து எதுல ஆரம்பிக்கிறோம்? யார் படிக்கிறா? நான் படிக்கிறேன் டீச்சர். Tamsilnya kendaraan bermotor yang menggunakan minyak petrol untuk menggerakkan enjin melepaskan gas karbon dioksida. ஓகே, அதை விளக்குங்க. அது உருவாறதுக்கான வந்து ஒரு காடியை ஸ்டார்ட் பண்றாங்களா, ஸோ அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த பெட்ரோல் எல்லாம் தேவைப்படுது டீச்சர். அதனால அது வந்து அந்த காத்து அந்த கேஸ வெளியாக்குது. அந்த பெட்ரோல் வந்து அதோட தன்மை வந்து என்னத்தை வெளியாக்கும்? திருப்பி கார்பன் டை ஆக்சைடு. அதுதான் அதோடைய காரணம். நான் முதல்ல சொன்னேன், நம்மளுடைய ஐஸ் பெட்டி, நம்மளுடைய ஏர்கான், நம்மளுடைய இந்த காடி, இது எல்லாமே இது வெளியாக்குது கேஸ் கார்பன் டை ஆக்சைடா.
ஓகே, இது வெளியாக்குறதுனாலதான். தம்சில்னா என்ன அர்த்தம்? தம்சில் யார் சொல்றா? Sebagai contohnya, அவ்வளவுதான். இங்கதான் முன்னுக்கு வந்துட்டேன், எழுதிட்டேன் ayat contohnya. Tamsilனாக்கா ayat contoh, penanda wacana. ஓகே, அது காரிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, sebagai contoh வந்து காடி நம்ம வந்து பெட்ரோல் போட்டு நம்ம காடி ஓட்டும் பொழுது அது வந்து கேஸ் வெளியாக்குது. இதான் அதோடைய அர்த்தம். ஓகே, அதனால என்ன ஆகுது? இந்த கேஸ் கார்பன் டை ஆக்சைடு அதிகமா வருதுனால என்ன விளைவு? என்ன கசான்? ஓகே, பாப்போம். hair polluted. ஏர் பொல்யூட்டட் ஆகுது. ஓகே, அதை படிங்க. Pelepasan asap kenderaan dan kilang ini memberikan implikasi buruk terhadap kesihatan, keselamatan dan keselesaan manusia. ஓகே, இதான் விளைவு. இந்த அசா வெளியாகிறதுனால, எங்கேருந்து? காடியிலேருந்து, கீழாங்கல இருந்து வெளியாகிறதுனால விளைவு ஏற்படுது. யாருக்கு? மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு அப்படின்றாங்க. ஓகே, இது வந்து ungkapan menarik. என்ன ungkapan menariknakah? Sehubungan dengan itu, orang ramai disarankan supaya memilih pengangkutan awam, berkongsi kereta dan berbasikal bagi jarak dekat. Sebelum keadaan menjadi lebih parah, bab kata peribahasa, sediakan payung sebelum hujan. Ini payung spelling mistake. Payung sebelum hujan. Apa? Okay, யார் விளக்க போறா சொல்லுங்க. யாரும் விளக்கல. பொதுமக்கள் வந்து நிறைய தமிழ் நீங்க சொல்லுங்க. யாரோ சொல்லுனாக்கா இப்ப நான் தான் சொல்ல போறேன். பொதுமக்கள் வந்து நிறைய பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணணும். காடியை வந்து ஒரே வேலை தம்பாட்டா இருந்தா காடியை கொங்சி பண்ணிக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு பக்கத்திலே இருந்துச்சுன்னா பசிக்கல் பாய்க்கணும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு இது ஏற்படுறது முன்னிக்கே அதை தடுக்கணும்ன்றாங்க. அதை வந்து பரிபாசை கொடுத்திருக்காங்க. sediakan payung sebelum hujan. ஓகே, மழை வர்றதுக்கு முன்னக்கே நம்ம என்ன செஞ்சுக்கணுமா? கொடை பிடிக்கணும். நம்ம தமிழோட இதுதான் எல்லாமே வருது பாத்தீங்கன்னா. சோ இத பரிபாசை வெள்ளம் வருமுன் அணை போடு அப்படின்றாங்களே, சோ அந்த மாதிரிதான். ஓகே, இந்த பரிபாசை இங்க போட்டுட்டீங்கன்னாக்கா இது வந்து ungkapan menarik கீழே போயிடும். அப்ப வந்து உங்களுடைய மார்க்ஸ் வந்து அதிகமாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ungkapan menarik ஏன் இது இவ்வளவு முக்கியம் இருக்குனாக்கா, நீங்க எவ்வளவுக்கு அதிகமா நீங்க பரிபாசை போடுறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமா உங்களுடைய மார்க்கா வந்து ஏறிக்கிட்டு போகும். புரியுதா? ஓகே, இது வந்து ayat penegas. ayat penegasனா என்னன்னாக்கா, திரும்பவும் இந்த ayat isi அப்படியே திரும்ப எழுதணும், அவ்வளவுதான். surat terang lagi bersuluh. இது வந்து penanda wacana. ஓகே, இந்த penegasக்கு வந்து இது ayat penanda wacana. surat terang lagi bersuluh. Salah satu faktor pemanasan global ialah kesan penggunaan rumah hijau. இந்த மேல உள்ள விஷயத்தை அப்படியே நான் திரும்பி கீழே போடுறேன், அவ்வளவுதான் அதோட வித்தியாசம். ஓகே, அடுத்தது isi keempat, kadifi. இங்க வந்து நான் penanda wacana பாய்ச்சிருக்கிறேன். Di samping itu, pembakaran hutan secara terbuka juga turut menyumbangkan kepada pemanasan global. இது நீங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க கேள்வியில இருக்கா? pembakaran hutan இருக்கா? இல்லையே டீச்சர். அப்ப இல்ல. அப்ப நம்ம வந்து சொந்தமா யோசிச்சு கூட எழுதலாம் தானே? ஆமா டீச்சர். ஓகே, அதுதான் அதோடைய இது. ஓகே, அதாவது அது வந்து நம்ம pembakaran hutan நம்ம நடத்துறோம். ஓகே, நம்ம வந்து அதிகமா pembakaran ஈடுபடுறோம். air huraian. ஏன் இது வந்து hutan அழிக்கிறாங்க? Pembakaran hutan ini menyebabkan imbangan antara kandungan oksigen dengan karbon dioksida tidak seimbang. இது நடக்கிறதுனால, இந்த மரத்தை அழிக்கிறதுனால ஏன் உலகம் வந்து சூடாகுது? அதுக்குள்ள காரணம் என்னன்னா, இதெல்லாம் நடக்கிறதுனால அதோடைய கேஸ் வந்து சைம்பாங்க இல்ல. கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கு, ஆக்சிஜன் குறைவா இருக்கு. இதுதான் அதோடைய air huraian. ஏன் இது நடக்குது? ஏன்னா மனுஷன் இது காரணம் கேக்குறாங்க. ஏன் நடக்குது இந்த மாதிரின்னு கேக்குறாங்க. ஏன் அதிகமா ஆக்சிஜன் இல்ல, ஏன் கார்பன் டை ஆக்சைடா தான் இருக்கு, ஏன்? அப்ப அவங்க சொல்ல வராங்க, malangnya பரிதாபமான ஒரு நிலைமை என்னன்னா, pihak tertentu mengambil jalan mudah. Pihak tertentuனா என்னது? சில தரப்பினர். ஓகே, சில தரப்பினர் ஷார்ட்கட் எடுக்கிறாங்க, jalan mudah. Iaitu terus menerus melakukan pembakaran hutan bagi menjimatkan kos. அவங்களுடைய காசை வந்து என்ன சொல்லுவாங்க, குறைக்கின்றதுக்காக அவங்க நிறைய இந்த மாதிரி செய்யறாங்களாம். ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணிருக்கணும்,
வேற இடத்த எடுக்கணும், வேற பிரத்தானியான மூவ் பண்ணணும், வேற பிரத்தானியால இருந்து அவங்க இந்த பிரத்தானியான வந்து அவங்க செய்யணும். கடைசியில அவங்க அந்த மாதிரி செய்யல. அவங்க வீட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு காடு இருந்துச்சுன்னா நீங்களே அழிச்சிருவீங்க. நீங்களே அழிச்சு அங்க வந்து ஒரு தோட்டத்தை போட்டுருவீங்களோ இல்ல ஒரு ஆடு மாடு மேய்ப்பீங்களோ அந்த மாதிரி செஞ்சிருவீங்க. ஆமாவா இல்லையா? இதுதான் அதோடைய காரணம். ஓகே, contoh என்ன நான் முதலே சொல்லிட்டேன், அதுதான் contoh. Sebagai contoh, hutan dibakar secara besar-besaran untuk menjalankan aktiviti pertanian, pertempatan, penternakan ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு. பெரும்பாத்தானாக்கா மனிதனுடைய இப்ப நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா. முத நம்ம பேசும்பொழுது நீங்க எல்லாம் சொன்னீங்களே காரணங்கள், அதுதான் காரணம். நிறைய தாமான் உருவாகுது, நிறைய குடியிருப்பு தயாராகுது. கொஞ்ச நேரம் பார்த்தாக்கா காடா இருக்கும், அடுத்த ஒரு வாரத்துல வந்து பார்த்தாக்கா வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நடக்கிறதுனால இதுதான் contoh. ஏன் kesan என்ன? ஏன் வந்து இதெல்லாம் நடக்கிறதுனால pemanasan ஏறுது, pemanasan global வருது? ஏன்னா akibat terdedah terlalu lama pada suhu yang tinggi, masyarakat sekitar mudah diancam penyakit. இதெல்லாம் நடக்கிறதுனால, இந்த pemanasanலாம் நடக்கிறதுனால என்ன விளைவுனா மனிதனுக்கு penyakit seperti katarak mata dan kanser kulit. மனுஷனுக்கு வந்து கண்டிப்பா ஒரு விளைவு. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், மனுஷனுக்கும் இருக்கு அலாம் சிக்கித்தாருக்கும் இருக்குன்னு சொன்னேன். நீங்க பேசினது எல்லாம் அலாம் சிக்கித்தார பத்தி விஷயம். இப்ப வந்து மனுஷனுக்குள்ள விஷயம். மனுஷன் வந்து என்ன வருதுனாக்கா அவனுக்கு நிறைய என்ன penyakit உருவாகுது. என்ன penyakit? கேட்டரக் மத்தவும் கேன்சர் குளிட்டும் வருது. ஓகே, இந்த கேஸ் எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால. ஓகே, ungkapan menarik. ungkapan menarik வந்து peribahasa. Ibarat musuh dalam selimut. அப்படின்னா என்னது? ibarat musuh dalam selimut. musuhனா என்னது? எதிரி. செலிமுனா என்னது? போர்வை. நம்ம கூடயே இருக்கிற என்னது? எதிரி. நமக்கு தெரியாதவர் நம்ம கூடயே இருக்கிறது. ஓகே, அது எது? நம்ம கூட இருக்கிற எதிரினாக்கா இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? நம்மளுடைய ஆக்ஷன் தான், நம்மளுடைய tindakan kita sendiri boleh menjejaskan kesihatan golongan manusia di muka bumi ini. இதான் அவங்க சொல்ல வராங்க. ஓகே, கூட இருந்தே குழி பறிக்கிறது யாரு? நம்மளுடைய ஆக்ஷன் தான், நம்மளுடைய tindakan தான். இது வந்து நம்மளுக்கு பாதிக்குது அப்படின்றாங்க. ayat penegas வந்து திரும்பவும் இந்த விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வரோம். Tegasnya, aktiviti yang kita jalankan seperti pembakaran hutan boleh menyebabkan pemanasan global dan kemudaratan kepada kita. Okay, இது வந்து குளோபலுக்கும் கொண்டு வருது, நம்மளுக்கும் பிரச்சனை கொண்டு வருதுன்றாங்க. ஓகே, இது ஈசி keberapa? ஈசி keempat. இது முடிஞ்சிருச்சு. ஓகே, எத்தனை ஈசி நீங்க எழுதலாம்னாக்கா 3ல இருந்து 4, 3, 4, 5 நீங்க 5 ஈசி எழுதலாம். உங்களுடைய 3 எழுதுனீங்கனாக்கா 3 ஈசி எழுதுனீங்கன்னா இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4, 5, 6, 7 நான் 7 ஆயட் எழுதியிருக்கேன். அப்ப நீங்க வந்து 3 ஈசி மட்டும் எடுத்தீங்கன்னாக்கா நீங்க 10 ஆயட் எழுதணும். ஒவ்வொரு ஈசிலையும் 10 10 10ன்னு நீங்க அதிகமா எழுதணும். அப்ப ஈசி நிறைய இருந்துச்சுனாக்கா நீங்க ஈசிக்கு கொண்டு போயிருங்க. ஈசி ke-4 எழுதலாம், இல்லாட்டி ஈசி ke-5. 4 மேக்சிமம் போதும். ஓகே, அடுத்தது கடைசி penutup. penutup வந்து ayat kesimpulan வேணும். konklusinya. Oke, konklusinya என்னது? Kesimpulannya, kelalaian manusia terhadap keadaan bumi inilah yang menimbulkan pelbagai malapetaka. இத வந்து நம்ம ஒரு சுருக்கமா சொல்ல வரோம். எல்லாத்துக்குமே மூல காரணமே யாருனாக்கா மனுஷன். அவனுடைய kelalaian என்னது? Kecuaian teacher. Yes, kecuaian. Okay, correct. அவனுடைய விழிப்புணர்வு இல்லாதது. இந்த விழிப்புணர்வு இல்லாததுனாலதான் இந்த பிரச்சனை ஏற்படுது இந்த பூமிக்கு. பல்பகை மலப்பத்தாக்குனாக்கா நிறைய என்ன எப்படி சொல்றது தமிழ? பெஞ்சான்னு ஏற்படுதுன்னு சொல்றாங்க மலப்பத்தாக்கு. ஓகே, கெட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்றாங்க. ஓகே, அதோடைய huraian. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா sekiranya bumi tidak dijaga dengan baik, kemungkinan manusia tidak dapat hidup dalam keadaan yang selesa dan selamat. ஏன் இந்த விளைவு ஏற்படுது அவங்க சொல்றாங்க? ஏன் இந்த மனுஷனுடைய kelalaian ஏன் நடக்குது? இது நடக்கிறதுனால என்ன நடக்குது? இந்த பூமியை நம்ம ஒழுங்கா பார்த்துக்கலனாக்கா
மனுஷனுடைய வாழ்க்கை தரம் வந்து வீணாயிருது அப்படின்றாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப வந்து நம்ம பெண்ணுத்துக்கு வந்துட்டோம். பெண்ணுத்துக்கு நீங்க இசிக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இசி uraian வந்து நீங்க mengapa kesan என்ன சொல்லுங்க? ECK teacher. ECK. சொல்லுங்க என்ன நான் கேட்டேன் நானு? Ayat tema, ayat uraian, kesan. Ayat tema வந்து pendahuluan ke? Ayat isi. Isi அந்த மூணு விஷயத்தை சொன்னேனே. Mengapa, bagaimana, kesan, cara. Okay, அந்த மூணு விஷயத்தோட சேர்த்து வேற என்ன போடலாம்? Contoh? Ayat apa? Ungkapan menarik. Kadifi என்னது? Ayat penegas. இந்த விஷயத்தை நீங்க போடணும். இது வந்து இசிக்கு. kesimpulanku வந்து இது நீங்க எழுதிக்கங்க. kesimpulanku வந்து இது கண்டிப்பா வேணும். ayat saranan, ayat harapan இது வேணும். இது ரெண்டுக்கும் உள்ள அர்த்தம் என்னன்னு இப்ப நான் சொல்றேன். சரானானாக்கா சடங்கன். இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் நடக்குது, இவ்வளவு விஷயம் நடக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன செய்யணும்? நீங்க லங்கா கொடுக்கலாம். ஓகே, நிறைய லங்கா நீங்க கொடுக்கலாம். சரானானாக்கா சடங்கன், ஒரு சஜஷன் கொடுக்கலாம். நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு? இப்ப எல்லாம் நடக்குதுல்ல, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, அங்க வந்து என்ன சொல்றோம்னாக்கா oleh itu pihak kerajaan, நம்ம சஜஷன் பாருங்க. pihak kerajaan perlu menjalankan kempen kesedaran. Kempen kesedaran என்ன? Ceramah Maria. விழிப்புணர்வு. விழிப்புணர்வு கொடுக்கிறோம். யாருக்கு? மக்களுக்கு. ஓகே, menjalankan kempen kesedaran supaya orang ramainya மக்கள், supaya orang ramai sedar akan musibah ini. இந்த விளைவுகளா வந்து மக்களுக்கு தெரியணும்னாக்கா இந்த kerajaan வந்து கண்டிப்பா கெம்பெயின் நடத்தணும் அப்படின்றது வந்து என்னது? அது இது நம்ம எழுதி இருக்கிறோம் இந்த ஐயாட்டு, இது வந்து என்னது? சடங்கன். சோ பெண்ணுத்தோப்புல வந்து கண்டிப்பா நீங்க சடங்கன் கொடுக்கணும். புரியுதா?